ஈற்றனை ஆணை முகத்தினை இந்து நிளம்புரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. கைத்தல நிறைகனி அப்பமோடவள் பொறி கப்பிய கரிமுகன் அடி பேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவ கற்பகம் எனவினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொருதிரள் புய மத யானை மத்தள வயிரனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர்கொடு மரவேனே முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரைரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயரது கொடு சுப்புற மணிபடு அப்புன மதனடை இபமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கனம் மனம் அருள் பெருமாளே. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாய்விய நீர்மலி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய அருள்மிகு காந்திமதி உடனுரை நெல்லையப்பர் திருத்தலத்தின் பத்ரதீப விழாவை மிகுந்த சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பெருமக்கள், இந்த நிகழ்ச்சியில் நான் சொற்பொழிவாற்ற வேண்டும் என்று என்னை தொடர்பு கொண்டு இங்கே அழைத்திருக்கக்கூடிய பெருமக்கள், தீபத்தை ஏற்றி வைத்து நெல்லையப்பரையும் காந்திமதியையும் தரிசிப்பதற்காக காத்திருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள். நான் கோவிலுக்குள்ள வரவே முடியல, அவ்வளவு கூட்டம் இருந்தது. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மிக பணிவான வணக்கம். மயிலோசை தொலைக்காட்சியிலிருந்து இதை பதிவு செய்வதற்காக வந்திருக்கக்கூடிய அன்பருக்கும் என்னுடைய மிக பணிவான வணக்கம். ஒரு 3 மணி நேரம் பேசலாமா? இது சிவராத்திரி நிகழ்ச்சி இல்லையே அப்படின்னு நீங்க நினைக்கிறது தெரியுது. பரவாயில்ல, அங்கங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் இருக்கையில அமர்ந்து பேச்சை கேட்கலாம். காந்திமதியும் நெல்லையப்பரும் எப்படியெல்லாம் நமக்கு அருள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இன்றைய சொற்பொழிவில் நான் உங்களுக்கு சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். எங்க ஊர் சாமியை பத்தி வெளியூர்காரங்க நீங்க சொல்றதா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஏம்மா, நாங்க பிறந்தது இந்த ஊரு, வளர்ந்தது இந்த ஊரு, இருக்கிறது இந்த ஊரு, நீங்க வெளியில இருந்து காந்திமதியின் சிறப்பு தெரியுமா, நெல்லையப்பரின் சிறப்பு தெரியுமான்னு பேசுனா என்னம்மா அர்த்தம்னு நீங்க நினைக்கலாம். உண்மைதானே? ஆனால் எப்படியெல்லாம் இன்றைக்கும் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் நமக்கு அருள் செய்து கொண்டிருக்கின்றன என்பதை நான் அனுபவித்து உங்களுக்கு சொல்கிறேன். போன வருஷம் ஜனவரி மாதம் நான் திருநெல்வேலிக்கு ஒரு கல்லூரிக்கு பேச வந்திருந்தப்போ இந்த கோவிலுக்கு தரிசனத்திற்காக வந்திருந்தேன். போன வருஷம் ஜனவரியில. எப்பவுமே திருநெல்வேலியில எனக்கு நிகழ்ச்சினா நான் நெல்லையப்பரையும் காந்திமதியையும் பார்த்துட்டு போவேன். எந்த ஊருக்கு சொற்பொழிவுக்கு போனாலும் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய் தெய்வத்தை பார்ப்போம். அது மாதிரி போன வருஷம் இந்த கோவிலுக்கு நான் வரேன். கிழக்கு கோபுர வாசல் வழியா உள்ள கொஞ்சம் வில்வம் வாங்கினேன். நெல்லையப்பருக்கு வில்வம் வாங்கிட்டு காந்திமதிக்கு என்னவோ எனக்கு அன்னைக்கு ஆசை, ஜாதி பூ வாங்கிட்டு போகணும்னு. உங்க ஊர்ல அதை பிச்சிப்பூன்னு சொல்லுவீங்க, அப்படிதானே? பிச்சிப்பூ வாங்கலாம் காந்திமதி அம்மனுக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டே உள்ள வந்துட்டேன். அங்க பூ எதுவும் இல்லை. பூ வித்த கடையெல்லாம் முன்னாடியே முடிஞ்சு போச்சு. அடடா, காந்திமதிக்கு இன்னைக்கு பிச்சிப்பூ சாத்தி வழிபாடு பண்ணலாம்னு நினைச்சோம், பூ இல்லையே. சரி போ, வெறும் கையோட போனா காந்திமதி நமக்கு அருள் செய்ய மாட்டாளா அப்படின்னு நேரா நெல்லையப்பர் சந்நிதிக்கு போனேன். பொதுவா சொற்பொழிவாளரா நம்ம பேச வரும்போது நம்மள தரிசனத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. அன்னைக்கு நான் மட்டும்தான் வந்தேன் கோவிலுக்கு. நெல்லையப்பரை தரிசனம் பண்ணேன். வெளியில வர்றேன், ஐயோ காந்திமதியை வெறும் கையோட போய் பார்க்கிறோமே, சரி போ, காந்திமதி வெறும் கையோட போனாலும் நமக்கு அருள் செய்ய மாட்டாளா என்ன அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அம்பாள் சந்நிதியை நோக்கி நடக்க ஆரம்பிக்கும் போது, நீங்க சுமதி ஸ்ரீ மேடம் தானே அப்படின்னு ஒரு குரல். திரும்பி பார்த்தா ஒரு பெண்மணி, அந்த சகோதரியினுடைய பெயர் லக்ஷ்மி. ஆமா அப்படின்னு. உங்களை நான் டிவிலெல்லாம் பார்த்துருக்கேன், உங்கள் வீடியோஸ்லாம் நான் நிறைய பார்ப்பேன்.
என்னுடைய கணவர் அம்பாள் சந்நிதியில தான் அர்ச்சகரா இருக்கிறார். அம்பாளை தரிசனம் பண்ணிட்டீங்களா? இல்லை, இனிமேதான், வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. காந்திமதி அம்பாள் முன்னாடி போய் நின்ன. எப்படி நின்ன? வெறும் கையா நின்ன. அம்மா, ஒன்றும் வாங்கிட்டு வரலம்மா, இன்னைக்கு உனக்கு வெறும் கையா தான் வந்திருக்கேன். வெறும் கையா வந்தா நீ எனக்கு அருள் செய்ய மாட்டியா அப்படின்னு காந்திமதியை கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அவங்க கணவர்கிட்ட என்னை அறிமுகப்படுத்துறாங்க. இவங்க சுமதி ஸ்ரீ, நிறைய டிவிலெல்லாம் பேசுவாங்க, இவங்க வீடியோஸ்லாம் நான் பார்ப்பேன் அப்படின்னு. அர்ச்சகர் அர்ச்சனை பண்ணிட்டு காந்திமதி கழுத்துல இருந்த மாலையை கொண்டு வந்து எனக்கு கொடுத்தார். வெறும் கையோடு வந்தால் காந்திமதி அருள் செய்ய மாட்டாளான்னு நினைச்சேன். நீ வெறும் கையோட வா, நான் உன்னை வெறும் கையோட அனுப்ப மாட்டேன், கை நிறைய கொடுத்துதான் அனுப்புவேன் என்று காந்திமதி என்னை கடந்த ஜனவரியில் அனுப்பி வைத்தார். அதனால வெளியூர்ல இருந்து வந்தாலும் நெல்லையப்பரின் பெருமையையும் காந்திமதியின் பெருமையையும் பேசுவதற்கு எனக்கு உரிமை இருப்பதாக நான் நம்புகிறேன். யோசிச்சு பார்த்தேன். சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் கூட அந்த அம்மா கண்ணில் நம்ம பட்டிருக்கலாம்ல, கோவிலுக்கு வெளியில வந்ததுக்கு அப்புறம் கூட பார்த்துருக்கலாம்ல. அது சரியா அம்பாள் சன்னதியை நோக்கி நடக்க ஆரம்பிக்கும் போது, ஐயோ வெறும் கையோட வந்துட்டோமேன்ற ஒரு குற்ற உணர்வோட நடக்க ஆரம்பிக்கும் போது அந்த அம்பாள் நினைக்கிற, ஏ நீ வெறும் கையோட வந்துட்டெல்லாம் வருத்தப்படாதவா. இன்னைக்கும் நம்ம சாமி முன்னாடி நிற்கும் போது ஒண்ணுமே இல்லாம தான் போய் நிக்கிறோம், கஷ்டத்துல தான் போய் நிக்கிறோம், கண்ணீரோட தான் போய் நிக்கிறோம். வீட்டுல எப்ப சுபகாரியம் நடக்கும் தெரியலையேன்னு தான் போய் நிக்கிறோம், எப்ப வீட்டுல சுபிட்சம் வரும் தான் போய் நிக்கிறோம். அம்பாள் சிவபெருமான் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார்கள், நம்புங்க. ரொம்ப அருமையான ஒரு ஸ்தலம் இந்த ஸ்தலம். அது இன்றைக்கு பத்திர தீபம் இல்லையா? வரிசையாக தீபங்களை பார்ப்பதற்கே அத்தனை மகிழ்ச்சியாக இருக்கிறது. பொதுவாக பெண்கள்னா சீரியல் பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதையெல்லாம் தாண்டி இத்தனை பெண்கள் நம்ம கோவில்ல ஒரு பத்திர தீப நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருக்கிறார்கள். அது நிறைய பெண்கள் பதிகங்கள் பாடிக்கொண்டிருந்ததையெல்லாம் நான் பார்த்தேன். எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த திருநெல்வேலியில் இன்றைய தினம் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம்ன்ற தலைப்புல நான் பேசுறதா இருக்கேன். நம்ம எல்லாம் நல்லா இருக்கோமா சொல்லுங்க. நான் நல்லா இருக்கேன் அப்படின்றவங்களாம் கை தூக்குங்க பாப்போம். ரொம்ப மகிழ்ச்சி, நல்லா இருக்கணும். யாரையாவது நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா இருக்கிற பிரச்சனையெல்லாம் பட்டியலிடுறாங்க. எங்கெங்க நல்லா இருக்கிறது? சில பேர் சொல்லுவாங்க உங்க புண்ணியத்துல இருக்கிறேன். நம்ம பண்ணதே கொஞ்சம் புண்ணியம். நம்ம நல்லா இருக்கிறதுக்கு தான் நம்ம புண்ணியம் நினைச்சா நம்ம புண்ணியத்துல அவங்க இருக்கிறாங்களாம். யாருக்கிட்டையாவது நல்லா இருக்கேன்னு சொல்லி பாருங்களேன், அவங்களுக்கு அவ்வளோ அதிர்ச்சியா இருக்கும். இந்த லாக்டவுன் வந்ததுல கொரோனா டைம்ல எங்களை மாதிரி பேச்சாளர்களுக்கெல்லாம் ஊர் ஊரா போய் பேசுறதானே வேலையே. லாக்டவுன்ல வீட்டுல தான் இருந்தோம். வெளியூர்ல போய் சொற்பொழிவு பண்ணுவோம், வருவோம், பொட்டியை தூக்குவோம், அடுத்த ஊருக்கு போவோம். இப்படியே இருந்த ஆட்கள் நாங்க. திடீர்னு எல்லா நிகழ்ச்சியும் ரத்து பண்ணிட்டு வீட்டுல இருக்கிறோம். எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கும். அப்ப நான் ஒருத்தருக்கு போன் பண்ணி பேசும்போது, எப்படி இருக்கிறீங்க மேடம்? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கீங்களா? எப்படி? நாட்டுல யாரும் நல்லா இருந்துடக்கூடாது. நாம நிச்சயமா நல்லா இருப்போம், நல்லா இருக்கணும். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்கிற தலைப்புல சில நிமிடங்கள் உங்களோடு நான் பேச இருக்கிறேன். இந்த திருநெல்வேலி நெல்லையப்ப ஸ்தலம் என்பது பாண்டிய நாட்டில் பாடல் பெற்ற 14 ஸ்தலங்களுள் ஒன்று. அப்படிதானே? பாண்டிய நாட்டில் மொத்தம் 14 தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்கள் உண்டு. அதுக்கு பேரே பாண்டி 14. அது என்ன பாண்டி 14னா 14 ஊர் சொல்றாங்க. கூடல், புனல்வாயில், குற்றாலம், ஆப்பனூர், ஏடகம், நெல்வேலி, ராமேசம், ஆடானை, தென்பரங்குன்றம், சுழியல், தென் திருப்புத்தூர், காணை, வன் கொடுங்கொன்றம், பூவனம். இந்த 14 ஊருக்கு பாண்டி 14ன்னு பேரு. கூடல்னா மதுரை, மதுரையில் ஆரம்பிச்சு பட்டியல் போடுறாங்க. கூடல், புனவாயில், குற்றாலம், ஆப்பனூர், ஏடகம், நெல்வேலி, ராமேசம், ஆடானை, தென்பரங்குன்றம், சுழியல், தென் திருப்புத்தூர், காணை, வன் கொடுங்குன்றம், பூவனம். இந்த 14 ஸ்தலங்கள் தான் பாண்டி நாட்டிலே இருக்கக்கூடிய தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்கள். இதுல காணை அப்படின்னு ஒரு வரி வருது. இந்த காணை அப்படின்றது எதை குறிக்குதுன்னா
காளையார் கோவிலை தான் குறிக்குது. இந்த காளையார் கோவிலை பத்தி உங்களுக்கு ஒரு செய்தி சொல்றேன். ஏன் அப்படின்னா, சமீபத்துல 5000 வருடங்களுக்கு முன்பே தமிழன் இரும்பை பயன்படுத்தி இருக்கிறான் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. கண்டுபிடிச்சது எங்க? இந்த தாமிரபரணி நாகரிகத்துல. சிவகலை தானே அந்த ஊர் பேரு. இங்க தமிழ்நாட்டில் இருந்துதான் உலகம் முழுக்க இரும்பு தொழில்நுட்பம் போனது என்பதை இப்ப ஆய்வு கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கு. இந்த காளையார் கோவில் இருக்குல்ல, இந்த காளையார் கோவிலை ஆட்சி செய்து வந்தவனுக்கு பேரு வேங்கை மார்பன் பேரு. அந்த வேங்கை மார்பனை உக்கிர பெருவழுதி ஜெயிக்கிறான். அதனால அவனுக்கு என்ன பேரு தெரியுமா? இந்த காளையார் கோவில அப்ப காண பேர் அப்படிம்பாங்க. காண பேர் எயிர் கடந்த உக்கிர பெருவழுதின்னு பேர் அந்த மன்னனுக்கு. இப்ப நம்மள இனிஷியல் போடுறோம்ல, உங்க பேருக்கு முன்னாடி இனிஷியல் போடுவீங்கல்ல, அப்பா பேரை இனிஷியலா போடுவாங்க, சில பேர் அம்மா பேரையும் சேர்த்து போடுவாங்க. இது எப்ப பழக்கத்துல வந்தது? ஆங்கிலேயர்கள் ஆட்சிக்கு பிறகுதான் அம்மா பேரையும் அப்பா பேரையும் இனிஷியலா போடக்கூடிய ஒரு வழக்கம் வந்திருக்கணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க? தமிழர்கள் எதை இனிஷியலா போட்டாங்க? எதை இனிஷியலா போட்டாங்க தெரியுமா? அவன் என்ன சாதனை பண்ணுனானோ அதுதான் அவனுக்கு இனிஷியல். ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன், தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன், கானப்பேர் எயிர் கடந்த உக்கிர பெருவழுதி. ஒருவன் எதை சாதனை பண்ணானோ அதுதான் அவனுக்கு இனிஷியல். அப்படி வாழ்ந்தவர்கள் தான் தமிழர்கள். இந்த வேங்கை மார்பன உக்கிர பெருவழுதி ஜெயிக்கிறான். அப்ப வேங்கை மார்பன் ஒரு பாட்டு சொல்றான். நம்முடைய புறநானூர்ல இருக்கு. என்ன தெரியுமா சொல்றான்? என்னை ஜெயிச்சிட்டான் உக்கிர பெருவழுதி, இனிமே என்னால மீண்டு வர முடியாது. அதுக்கு என்ன உதாரணம் சொல்றான் தெரியுமா? இரும்பு இருக்குல்ல, நெருப்பு பூத்து இருக்கக்கூடிய இரும்புல தண்ணிய தெளிச்சு விட்டா அந்த தண்ணிய மறுபடி கொண்டு வர முடியுமா? கொண்டு வர முடியுமா? முடியாது. அது மாதிரி நான் காணா போயிட்டேங்கிறான் வேங்கை மார்பன். கதிர் நுழை கல்லா மரம் பயில் கடிமிலை அருங்குறும்பு உடுத்த காணப்பேரியையில் கருங்கை கொல்லன் செந்தீ மாட்டிய இரும்பு உன் நீரினும் மீட்டற்கு அரிது. வேங்கை மார்பன் சொல்றான், நான் எப்படி தெரியுமா போய் மாட்டிக்கிட்டேன் இந்த உக்கிர பெருவழுதிக்கிட்ட. கொல்லன் இரும்ப நெருப்புல காட்சி வச்சிருப்பான், அதுல தண்ணி உழுந்துச்சுன்னா அந்த தண்ணி எப்படி காணா போகுமோ அது மாதிரி நான் காணா போயிட்டேனேன்றான். தமிழர்கள் இரும்பை 5000 வருடங்களுக்கு முன்பே பயன்படுத்தி இருக்கிறார்கள். நம்முடைய சங்க இலக்கியம் அதற்கு சாட்சி. சமீபத்தில் வந்த ஆய்வு உங்க ஊருக்கு பக்கத்துல அதை நிரூபித்திருக்கிறது. இந்த பாண்டி நாட்டு சிவத்தலங்கள் 14 சொன்னேன். இதுல ரொம்ப உங்க ஊருக்கு என்ன சிறப்பு? அல்வா தாமா, வேற என்ன? திருநெல்வேலினா என்ன சிறப்பு? அல்வா. அதுலயும் ஒரு கடை ஒன்று இருக்கு, அந்த அல்வா தான் சிறப்பு. இந்த ஊருக்கு என்ன சிறப்பு தெரியுமா? தமிழ்நாட்டில் நீங்க எந்த ஊர்லயும் அந்த அமைப்பை பார்க்க முடியாதுன்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. நிலத்தை 5ஆ பிரிக்கிறாங்க. என்னென்ன? குறிஞ்சி, முல்லம், முல்லை, மருதம், நெய்தல், பாலை. நான் கல்லூரியில பேராசிரியரா வேலை பார்த்தேன் ஒரு 4 வருஷம். அதனால மாணவிகள்கிட்ட கேள்வி கேட்குற மாதிரியே இப்போ உங்கள்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். பதில் தெரிலனா பெஞ்ச் மேலே ஏறி நிற்க வச்சிடாதீங்கம்மான்னு சொல்லாதீங்க. ஆசிரியர் அப்படித்தானே பண்ணுவாங்க. நிலத்தை 5 வகையாக பிரிக்கிறோம். எப்படி பிரிக்கிறோம்? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. ஒரு ஊருக்கு போனீங்கன்னா அந்த ஊர் குறிஞ்சியா இருக்கும். குறிஞ்சினா என்ன? மலைப்பகுதி. ஒரு ஊருக்கு போனீங்கன்னா அது காடா இருக்கும். ஒரு ஊருக்கு போனீங்கன்னா அங்க வயலா இருக்கும். ஒரு ஊருக்கு போனீங்கன்னா அங்க கடல் இருக்கும். ஒரு ஊருக்கு போனீங்கன்னா அங்க வறண்ட மண் இருக்கும். ஆனா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்கிற 5 நிலப்பகுதிகளும் இருக்கிற ஒரே ஊர் தமிழ்நாட்டில் எதுனா திருநெல்வேலி தான். குறிஞ்சி, நல்லா கை தட்டலாம், யோசிக்கலாம் கூடாது. இப்படியே நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் இருக்கணும். தமிழ்நாட்டில் வேற எந்த ஊரும் அப்படி கிடையாது. நான் சொல்லல, ஆய்வாளர்கள் சொல்றாங்க.
விவசாயம் நடக்கிற ஊர்ல வயல் மட்டும்தான் இருக்கும், கடல் இருக்காது. எங்க ஊர்ல கடல் கிடையாது. உங்க ஊர்ல மலை இருக்கு, புதிய மலை இருக்கா, மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கா? உங்க ஊர்ல காடு இருக்கு, களக்காடு இருக்கா? மருதம் இருக்கு. எங்க இருக்கு? சேரன்மாதேவி பக்கம்லாம் போனா வயல் இருக்கா? கடல் இருக்கு, கூடங்குளம், உவரி. பாலைவனம், வறண்ட மண் எங்க இருக்கு? தேரிக்காடு. இப்படி குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று தமிழன் வகுத்து வைத்த 5 நிலங்களும் இருக்கக்கூடிய ஒரே ஊர் திருநெல்வேலி தான். ரொம்ப அற்புதமான ஊர். இன்னும் நெல்லை தமிழ் போல் இல்லை தமிழ் என்று சொல்வார்கள். அண்ணாச்சி நல்லா இருக்கேலா? கரெக்டா பேசுறனா? அண்ணாச்சி வாங்க சாப்பிட்டு போலாம்ல. என்ன பேசினாலும் ஒரு லா போட்டுக்கணும், அப்படியா? நெல்லை தமிழ் போல் இல்லை தமிழ், அவ்வளவு சிறப்பு நெல்லை தமிழுக்கு. இந்த ஊர்ல தாமிர புஷ்கரணி அப்படின்னு சில வருடங்களுக்கு முன்னால நடந்தது. ஞாபகம் இருக்கா உங்களுக்குலாம்? 2018 எல்லா இடங்கள்லயும் தாமிர புஷ்கரணி தாமிர புஷ்கரணினாங்க. என்கிட்ட ஒருத்தர் கேட்டாரு, அம்மா இதுக்கு முன்னாடிலாம் இத பத்தி நாங்க கேள்விப்பட்டது இல்லம்மா, தெரியாது, இப்ப என்னம்மா திடீர்னு தாமிர புஷ்கரணி? தாமிரபரணி தான் வருஷம் ஃபுல்லா ஓடுதே, இது என்ன திடீர்னு தாமிர புஷ்கரணின்னு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நான் சொன்னேன், 2018க்கு முன்னாடி, 12 வருஷத்துக்கு முன்னாடி, அப்ப என்ன கணக்கு சொல்லுங்க? 2018க்கு முன்னாடி 12 வருஷம்னா 2006. அப்பையும் தாமிரபரணி புஷ்கரணி வந்திருக்கு, நடந்திருக்கும். ஆனா அப்ப ஃபேஸ்புக் கிடையாது, அப்ப யூடியூப் கிடையாது, அப்ப வாட்ஸ்அப் கிடையாது, இவ்வளவு டிவி சேனல்ஸ் கிடையாது. அதனால உங்களுக்கு தெரியலையே தவிர 2018 சமூக ஊடகங்கள் நிறைய வந்துருச்சு, தொலைக்காட்சி வந்துருச்சு. அதனால தாமிரபரணி புஷ்கரணினா என்ன அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. அவர் கேட்டாரு, தாமிரபரணி புஷ்கரணினா என்னம்மா? இன்னைக்கு நான் உங்க ஊர்ல அதுக்கு விளக்க சொல்றேன் பாருங்களேன். ஏன் தாமிரபரணி புஷ்கரணின்னு ஒரு வருஷம் நடத்தினாங்க 2018. அதுக்கு முதல் வருஷம் நடத்தல, அதுக்கு அடுத்த வருஷம் நடத்தல. அதுக்கு முன்னாடி ஏன் 2006 நடத்தினாங்க அப்படின்னா, நம்முடைய வழிபாடுகளுக்கு பின்னாடி எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. குரு பகவான் யார்? அவரு நவகிரகத்துல ஒருத்தர். யாராவது தனுசு லக்னம், மீன லக்னம் இருக்கிறீங்களா? அவங்களுக்கெல்லாம் லக்னாதிபதி குரு பகவான். குரு பகவான் பல வருடங்கள் தவம் பண்றார், பிரம்மனை நினைத்து தவம் பண்றார். பிரம்மன் அவர் முன்னால் தோன்றி, உனக்கு ஏதாவது வரம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், என்ன வரம் வேணும்னு கேளுன்னு. இப்ப குரு பகவான் சொன்னாரு, எனக்கு உங்ககிட்ட இருக்க புஷ்கரணி வேணும். புஷ்கரணினா என்னன்னா, பிரம்மனுடைய கமண்டலத்துல இருக்கக்கூடிய தீர்த்தத்துக்கு புஷ்கரணின்னு பேரு. அது எனக்கு வேணும்னு குரு பகவான் கேட்கிறார். உடனே பிரம்மன் சொன்னார், அவ்வளவுதானே தரேன் அப்படின்னு புஷ்கரணியை நீட்டுறார். குரு பகவான் கிட்ட புஷ்கரணி வரமாட்டேங்குது, பிரம்மனை விட்டு போக மாட்டேங்குது. ஆனா அவர் தவம் பண்றதுக்கு புஷ்கரணியை கொடுக்கிறேன்னு இவர் வாக்கு கொடுத்துட்டார். வாக்கு கொடுத்தா காப்பாத்தணும். நம்ம முன்னோர்கள் அப்படித்தான் இருந்தாங்க. நீங்க புராணங்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக உயிரை விட்ட கதைகள்லாம் நிறைய இருக்கு. தேவையில்லாம பொய் சத்தியம் பண்ண மாட்டாங்க, ஒரு வாக்கு கொடுத்துட்டா அதை காப்பாத்துவாங்க. இப்ப பிரம்மன் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துறார். இப்ப புஷ்கரணி என்கிட்ட இருந்து வரமாட்டேங்குது, ஆனா உங்ககிட்ட அதை தர்றேன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இப்ப என்ன பண்ணலாம்னா, ஒவ்வொரு வருஷமும் குரு பெயர்ச்சி வரும்ல. இன்னைக்கு குரு எந்த ராசியில இருக்கிறார்? ரிஷபத்துல இருக்கிறார். எத்தனை பேர் ரிஷப ராசி? ரிஷபத்துல குரு இருக்கிறார். இந்த மே மாசம் பெயர்ச்சியாகி மிதுனத்துக்கு போவார். பிரம்மன் சொல்றார், ஒவ்வொரு வருஷமும் குரு ஒரு ராசியில இருப்பார்ல, அந்தந்த ராசிக்கு உரிய ஆறுன்னு ஒண்ணு இருக்கு, நீர்நிலைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த நீர்நிலையில இந்த புஷ்கரணி போய் சேர்ந்துரும். என் கையில இருக்கக்கூடிய புஷ்கரணி தீர்த்தம் குரு எந்த ராசியில இருக்கிறாரோ அந்த ராசிக்கு உரிய நீர்நிலையில போய் இருக்கும். அப்ப பக்தர்கள் வந்து நீராடினால் அவர்கள் நிறைய பலன்களை பெறுவார்கள். குரு ஏன் புஷ்கரணியை கேட்டார்னா, அதை வாங்கி மக்களுக்கு நன்மை செய்யறதுக்காக தான் கேட்டார். இப்ப பிரம்மன் சொல்றார், பா நீ ஒவ்வொரு வருஷமும் ஒரு ராசியில இருப்பீல,
அப்ப அந்த ராசிக்கு உரிய நீர்நிலையில இந்த புஷ்கரணி இருக்கும். அப்ப மக்கள் நீராடினா அவங்களுக்கு நல்ல பலன் உண்டு அப்படின்னு அவர் தன்னுடைய வாக்கை காப்பாற்றுகிறார். அப்படி எப்பெல்லாம் குரு பகவான் பெயர்ச்சியாகி விருச்சிக ராசிக்கு வராரோ அப்பெல்லாம் விருச்சிக ராசிக்கு உரிய தாமிரபரணியில் அந்த புஷ்கரணி இருப்பதாக ஐதீகம். அப்ப நீராடினா நல்லது. அதே மாதிரி துலாம் ராசியில குரு பகவான் இருக்கும் போது காவேரி தான் அதற்கான புண்ணிய தீர்த்தம். அப்போ காவேரியில போய் நீராடுகிற போது காவேரி புஷ்கரணி நடக்கும். நம்ம ஒரு விழா எதுக்காக நடத்துறோம், அதுக்கு காரணம் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு நீர்நிலை உண்டு. மேஷத்துல குரு இருக்கிறாருன்னு வச்சுக்குவோம். போன வருஷம்லாம் மேஷத்துல தான் இருந்தார். அப்ப புஷ்கரணி எங்க நடக்கும்னா கங்கையில நடக்கும். ரிஷபத்துல இப்ப இருக்கிறார் இல்லையா, ரிஷபத்துல இப்ப இருக்கிறார். மிதுனத்துல இருக்கும்போது சரஸ்வதி, கடகத்துல உச்சு, அங்க யமுனை. இப்படி ஒவ்வொரு ராசிக்கும் குரு பெயர்ச்சி ஆகிற போது அதற்கு உரிய நீர்நிலையில் நாம் சென்று நீராடுவதற்கு பெயர்தான் புஷ்கரணி. அப்படி எப்போதெல்லாம் குரு பகவான் விருச்சிக ராசிக்கு வருகிறாரோ அப்போதெல்லாம் தாமிரபரணியில் சென்று மக்கள் நீராடுகிற அந்த திருவிழாவுக்கு பேர் தான் தாமிர புஷ்கரணி. இதை நாம தெரிஞ்சுக்கணும். தாமிரபரணிக்கு என்ன சிறப்பு? நம்ம ஊர் ஆறு, தமிழனுக்கு சொந்தமான ஆறு தாமிரபரணி தான். நல்லா கைத்தட்டுங்க, இப்ப கைத்தட்டுங்க. தமிழனுக்கு சொந்தமான ஆறு தாமிரபரணியும் வைகையும் தான். எங்க ஊர்ல பாயுது காவேரி, தொடங்குறது வேற மாநிலம். ஆனா தாமிரபரணி அப்படி அல்ல. தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ்நாட்டில் முடிந்து தமிழ்நாட்டு நிலப்பரப்பிலேயே ஓடுகிற தமிழர்கள் ஒவ்வொருவருக்கும் சொந்தமான ஆறு தாமிரபரணி. நமக்கு சொந்தமான ஆறு, வேற யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது தாமிரபரணி. ஒரு சினிமா பாட்டு இருக்குல்ல, தஞ்சாவூர் மண்ணி எடுத்து சொல்லுங்க, தாமிரபரணி தண்ணிய விட்டு சேர்த்து சேர்த்து செஞ்சது இந்த பொம்மை. ரொம்ப நல்ல படம், பொற்காலம். இயக்குனர் சேரன் அவர்கள் இயக்கிய ரொம்ப அருமையான படம், பல தேசிய விருதுகளை வாங்கிய படம் அந்த படம். இந்த பாட்டை பற்றி நிறைய பட்டிமன்ற பேச்சாளர்கள்லாம் மேடையில் பேசுவாங்க, நீங்கள் கூட கேட்டிருக்கலாம். ஒரு சந்தேகங்க, கவிஞர் அந்த அர்த்தத்தில் எழுதினாரா அப்படிலாம் நமக்கு வேணாம், அப்படின்றது நமக்கு வேணாம். நம்ம பார்ப்போமே, மண்ணை எங்கே எடுத்தாங்க? தஞ்சாவூர்ல மண்ணை எடுத்துட்டாங்க. ஏன் தஞ்சாவூர்லயே காவிரி பாயுது இல்ல, அங்கேயே தண்ணி எடுக்க கூடாதா? எப்ப மண்ணை எடுத்துட்டீங்க தஞ்சாவூர்ல, பக்கத்துல மண்ணை எடுத்த தஞ்சாவூர்லயே காவேரி பாயுது. அதை விட்டுட்டு ஒரு 300 கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற திருநெல்வேலிக்கு வந்து தாமிரபரணியில தான் தண்ணி எடுக்கணுமா? ஏன் தஞ்சாவூர்ல மண் எடுத்துட்டு அங்க தண்ணி எடுக்கல தெரியுமா? பெரியவர்கள் ரொம்ப அழகா விளக்கம் சொன்னாங்க. கவிஞர் அப்படி எழுதினாரெல்லாம் தெரியாது, நாங்க அப்படிதான் புரிஞ்சுக்கிறோம். முதல்ல அது எங்களுக்கு சொந்தமான ஆறு கிடையாது. பொம்மையெல்லாம் செஞ்ச பிறகு ஏதாவது பிரச்சனை வரலாம், நீதிமன்றத்துல உச்ச நீதிமன்றத்துல வழக்குக்கு போற மாதிரி கூட வரலாம். இன்னொன்னு, அங்க தண்ணி எடுத்து நீங்க பொம்மை செஞ்சீங்கன்னா அது என்ன பொம்மை? தஞ்சாவூர்ல தலையாட்டி பொம்மை. தலையாட்டி பொம்மைலாம் எங்களுக்கு வேணாம். இந்த அண்ட சராசரங்களை ஆட்சி செய்யக்கூடிய காந்திமதி இருக்கக்கூடிய தாமிரபரணியில தண்ணி எடுத்து நாங்க பொம்மை செஞ்சுக்கிறோம் என்று விளக்கம் சொல்வதாக பாட்டு. நல்லா இருக்குல்ல கேட்கறதுக்கு. தஞ்சாவூர்ல மண் எடுத்தாலும் நாங்க தண்ணிய தாமிரபரணியில தான் எடுப்போம். நமக்குரிய ஆறு தாமிரபரணி. கங்கை மகாவிஷ்ணு கிட்ட போய் கேட்டுதான் ஒரு முறை, எல்லாரும் அவங்க பாவத்தை போக்குறதுக்காக தினமும் என்கிட்ட வந்து நீராடுறாங்க. எல்லாருடைய பாவத்தையும் நான் போக்குறேன், எல்லாருடைய பாவத்தையும் போக்கி 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 எனக்கு ஒரு தோஷம் வருது இல்ல, இத நான் எங்க போய் தீர்த்துக்கிறது? மகாவிஷ்ணு கங்கையிடம் பதில் சொன்னாராம், உலகத்தில் உள்ள எல்லா மக்களின் பாவங்களையும் போக்குகிற தோஷம் நீங்குவதற்கு கங்கையே நீ சென்று தாமிரபரணியில் நீராடு என்று சொன்னாராம். அவ்வளவு சிறப்புக்குரிய தாமிரபரணி இன்னைக்கு எப்படி வச்சிருக்கோம்?
கடந்த முறை நான் பாபநாசம் பக்கத்துல ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தப்ப பார்த்தேன். மனசு அவ்வளோ வருத்தமா இருந்தது. இன்னைக்கு தை அமாவாசை, முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துருப்பீங்க. அந்த பக்கத்துல தர்ப்பணம் கொடுத்துட்டு உடையெல்லாம் இங்கேயே போட்டுருங்கன்னு சொன்னதுனால அந்த பாபநாச பக்கம் நான் பார்க்கிறேன், தண்ணியே இல்லை, உடைகள் தான் இருக்கு. இதெல்லாம் பாவம், அதுல புண்ணியமே சேராது. கங்கையினுடைய பாவத்தை போக்குகிற புண்ணிய நதி நம்ம மண்ணில் பாயுதுன்னா அந்த ஆற்றை நாம எப்படியெல்லாம் பராமரிக்கணும்ன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். தாமிரபரணி தாய்க்கு சிலை இருக்கு, அப்படிதானே? ஆவணி மூலம், சித்ரா பௌர்ணமி, மாசி மகம் இந்த சமயங்கள்ல தாமிரபரணி தாய் ஆற்றங்கரைக்கு நீராட வருவாள். எங்க ஊர்லயும் காவிரி தாய்க்கு நாங்க செலை வச்சிருக்கோம். அது நதி தாங்க. தாமிரபரணின்றது ஒரு ஆறு நதி, அவ்வளவுதான். காவிரின்றது ஒரு ஆறு நதி, அவ்வளவுதான். ஆனா மனிதனுடைய நன்றி உணர்வு பாருங்க, அதுக்கு ஒரு உருவம் கொடுத்து இது காவேரி தாய், இது தாமிரபரணி தாய் அப்படின்னு வச்சு கும்பிட்டவங்க தான் நம்ம முன்னோர்கள். நாம அதை காப்பாத்தணும். இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு நான் மிக தாழ்மையோடு கேட்டுக்கிற விஷயம், எண்ணற்ற பெருமைகளை உடைய மகாபாரதத்திலையும் நம்ம தாமிரபரணி பத்தி பார்க்கிறோம், ராமாயணத்திலையும் நாம தாமிரபரணி பத்தி பார்க்கிறோம். மகாபாரதம் எழுதிய வேத வியாசர் தன்னுடைய மகன் சுகபிரம்ம மகரிஷிக்கு தாமிரபரணியின் பெருமைகளை யாராலும் சொல்ல முடியாது என்று சொல்வதாக நம்முடைய புராணம் சொல்கிறது. அப்படிப்பட்ட தாமிரபரணியை நாம் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் இதெல்லாம் மாசுபடுத்திட்டு நாம் கோவிலுக்கு வரக்கூடாது. சரி, இந்த அரங்கத்துக்கு ரொம்ப அழகான ஒரு பேர் சொன்னாங்க, நின்ற சீர் நெடுமாறன் அரங்கம். திருநெல்வேலி வென்ற நெடுமாறன், நெல்வேலியை வென்றவன் நெடுமாறன். நெடுமாறனுடைய கதையை நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். கூட்டம் இருக்கு. எப்போதுமே இது போன்ற புண்ணிய கதைகளை கேட்பது என்பது, திருமுறைகளை படிப்பது, பெரிய புராண கதைகளை கேட்பது, பக்தி இலக்கியங்களில் சொல்லப்பட்டுள்ள விஷயங்களை கேட்பது, இதெல்லாம் நிச்சயமாக நம்முடைய கர்ம வினையை நீக்கி தரும். நான் நிறைய மேடைகள்ல சொல்லியிருக்கேன், ஏன் நம்ம பக்தி இலக்கியத்தில் சொல்லப்பட்டுள்ள கதைகளெல்லாம் கேட்கணும் அப்படின்னா, முதல் விஷயம் மனசு சுத்தமாகும். மனசு சுத்தமானால் அந்த மனசுல நிச்சயமாக இறைவன் எழுந்தருள்வான். இப்ப என்னைய கூப்பிட்டு அம்மா இந்த சேர்ல உட்காருங்கன்னு சொல்றாங்க. உட்காரும் போது இந்த சேர் அழுக்கா இருந்தா உட்கார வேணாம், நீங்க உட்காருவீங்களா? அழுக்கா இருக்கு, வேற சேர் எடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அற்ப மானிட பிறவிகளான நாமளே அழுக்கா இருக்க ஒரு சேர்ல நம்ம உட்கார யோசிக்கும் போது இறைவன் எவ்வளவு மிக பெரியவன். அழுக்கா இருக்க மனசுல இறைவன் ஒருபோதும் நிச்சயமாக வரமாட்டான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். நின்ற சீர் நெடுமாறன் பத்தி கொஞ்ச நேரம் பார்க்கலாம். தென்னை மரம் தான். என்னாச்சு? ஓகே ஓகே. நான் ஒரு ஊருக்கு சொற்பொழிவுக்கு போயிருக்கும் போது ஒருத்தர் அவரோட பையனுக்கு பேர் வச்சிருந்தார், நின்ற சீர் நெடுமாறன். பையன் பேர் என்னன்னா நின்ற சீர் நெடுமாறன். அதே நிகழ்ச்சியில நிறைய வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு கொடுக்கும்போது ஒரு பொண்ணு பேரு என்னை பெற்ற தாயார், சென்னையில் இருக்கிறாங்க. பேர் என்னன்னு கேட்டேன், என்னை பெற்ற தாயார். பரிசு வாங்கின அந்த மாணவன் பேரு நின்ற சீர் நெடுமாறன். மனைவிகள்லாம் கவனிக்கணும். கூன் பாண்டியனுடைய மனைவியாக இருந்தவர் மங்கையர் கரசி. இவரு சைவ சமயம், அவரு சமண சைவம். பெருசா நமக்கும் அவங்களுக்கு வித்தியாசம் எல்லாம் இல்லைங்க. எல்லாருமே சாமியை கும்பிடுறோம், நல்லது நினைக்கிறோம். என்ன வித்தியாசம்னா, நம்ம பத்திர தீபம் நீங்க ஏத்துறோம்ல, நம்மளுடைய வழிபாட்டுல தீபம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்கும் நம்ம தீபம் ஏத்துவோம். காலையில எழுந்தோன்னா தீபம் ஏத்துவோம், சாயந்தரத்துல தீபம் ஏத்துவோம், அந்தி சந்தி விளக்கேத்துவோம், கோவிலுக்கு போனா விளக்கேத்துவோம். தீப வழிபாடு அப்படின்றது நம்முடைய வழிபாட்டில் மிக மிக முக்கியமானது. ஆனா அவங்க விளக்கு ஏத்த மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, விளக்கு ஏத்தி அதுல ஏதாவது பூச்சியெல்லாம் விழுந்தா ஒரு உயிரை கொன்ற பாவம் நேரும்ன்றதுனால அவங்க விளக்கு ஏத்த மாட்டாங்க. சின்ன சின்ன வித்தியாசங்கள் தானே தவிர வேறுபாடு ரொம்ப அதிகமாக இருந்த காலகட்டம்.
கூன் பாண்டியனுடைய மனைவியாக மங்கையர்க்கரசியார் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்னு நீங்க யோசிச்சு பாருங்க. சில பேர் பெண்கள் சொல்லுவாங்க, இவர் நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு. இந்த கதை நமக்கு என்ன சொல்லுதுன்றது முதல்ல தெரிஞ்சுக்கங்க. வீட்டுக்காரு நம்ம சொல்றதெல்லாம் கேட்கலன்னா அவரை நம்ம வழிக்கு கொண்டு வரணுன்றத பெண்கள் ஒரு சபதமா எடுத்துக்கிட்டு அதை நிறைவேற்றி காட்டணுமே தவிர கோச்சிக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போகக்கூடாது. அதுதான் உண்மை. மங்கையர்க்கரசியை பற்றி சேக்கிழார் சொல்கிற போது சொல்கிறார், மங்கையர்க்கு தனி அரசி எங்கள் தெய்வம். அவ யாரு? எங்களுடைய தெய்வம். தென்னன் குல பழி தீர்த்தவள் அவள். பாண்டிய வம்சத்துக்கே வர இருந்த ஒரு பழியை தீர்த்த எங்கள் தெய்வம்ங்கிறார் சேக்கிழார். அவரு சிவபெருமான் மீது பெரும் ஈடுபாடு கொண்டவர். ஆனா மன்னன் அப்படி கிடையாது. கண்டு முட்டு கேட்டு முட்டுன்னு உண்டு அந்த காலத்துல. கண்டு முட்டுனா என்னன்னா, நெத்தில விபூதி வச்சிருக்கிற யாரையாவது பார்த்துட்டா கண்டுட்டா ஐயையோ அப்படின்னு துடிச்சு போயிருவாங்க. உடனே போய் குளிப்பாங்க. அன்னைக்கு முழுக்க சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு பேர் கண்டு முட்டு. யாராவது நமச்சிவாய அப்படின்னு சொல்றதை கேட்டுட்டாங்கன்னா ஐயையோ எனக்கு தோஷம் வந்துருச்சு நினைப்பாங்க. அதுக்கு பேர் கேட்டு முட்டு. கண்டு முட்டு கேட்டு முட்டுன்னு இருக்கிற காலகட்டத்தில் மங்கையர்க்கரசியார் எப்படி நெத்தில விபூதி வைப்பாங்க? கணவருடைய மனசும் நோகக்கூடாது. ஆனா தான் விரும்புகிற இறைவனுக்கு உரிய அந்த பூஜைகளையும் சரியா பண்ணணும். மங்கையர்க்கரசியார் என்ன பண்ணாரா? சந்தனத்துல விபூதியை குழைத்து தன்னுடைய இதயத்திலே பூசிக்கொண்டார். எப்படியாவது மன்னனை மனசு மாத்தணும் அப்படின்னு அவங்க முயற்சி எடுக்கிறாங்க. ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை. கணவர் சொன்னாரு, இனிமே உனக்கும் எனக்கும் எதுவும் கிடையாது, எல்லாம் முடிஞ்சு போச்சு. நீ எதெல்லாம் உங்க அப்பா வீட்டுல இருந்து கொண்டு வந்தியோ எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்பு, என் முன்னாடியே நிக்காது. காலையில நான் கண் முழிச்சு பார்ப்பேன், நீயும் இருக்கக்கூடாது, எதுவும் இருக்கக்கூடாது, கிளம்பு. போய் படுத்துட்டார். வீடுகள்ல சண்டை வரும், இயல்பு தானே. காலையில இவர் இப்படி கண்ணு முழிச்சு பார்க்கிறார், மேல இருந்த ஃபேனை காணோம். இப்படி சைட்ல திரும்பி படுக்கிறார், ஏசிய காணோம். இங்கிட்டு பார்க்கிறார், பீரோவை காணோம். நிஜமாவே எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவங்க அப்பா வீட்டுக்கே போயிட்டா போல இருக்கேன்னு பதறி அடிச்சு எந்திரிச்சு உக்காந்தாரா? மனைவி நேரா சுவத்துல சாஞ்சு இவரையே பார்த்துட்டு நின்றுகிட்டு இருக்கிறாங்க. இவர் சொன்னாரு, என்னடி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போலாம் அப்பா வீட்டுக்கு போலான்னு முடிவு பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கடைசியில என்னைய விட்டா உனக்கு வேற கதி இல்லைன்றதெல்லாம் மன்னிப்பு கேட்கலாம் நின்றுட்டு இருக்கிறியா? மன்னிச்சிட்டேன், போ போ போய் காஃபி எடுத்துட்டு போ, மன்னிச்சிட்டேன் போ. அந்த அம்மா, எந்திரியா, இந்த கட்டுலம் பெட்டு எங்க அப்பா வீட்டுல இருந்து கொண்டு வந்தது, எப்ப எந்திரிப்ப நைட்ல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கிறேன், மணி என்ன ஆகுது? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. கணவன் போக்கிலேயே போய் அவனை நம் வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்கு உதாரணம் யாருன்னா மங்கையர்க்கரசியார். தன்னுடைய அமைச்சர் குலச்சிறையாரை ஞானசம்பந்த பெருமானை அழைத்து வரும்படி அனுப்புகிறார். ஞானசம்பந்த பெருமான் மதுரைக்கு வரார். ஞானத்தின் திருவுருவை, நான்மறையின் தனித்துணையை, வானத்தின் மிசையின்றி மண்ணில் வளர்மதி கொழுந்தை, தேனக்க மலர்கொன்றை செஞ்சடையார் சீர்தூக்கும் கானத்தின் எழுப்பிறப்பை கண்களிப்ப கண்டார்கள்னு பாடுறார் சேக்கிழார். அவர் மதுரைக்கு வந்தபோ நடந்ததெல்லாம் மங்கையர்க்கரசியார் சொன்னார். அவருக்கு வெப்பு நோய் வந்தது, கூன் பாண்டியனுக்கு. அவனுடைய பெயரிலே இருக்கக்கூடிய அரங்கம் தான் இந்த அரங்கம். அந்த வெப்பு நோயை குணப்படுத்துவதற்காகத்தான் ஞானசம்பந்த பெருமான் மடப்பள்ளியிலிருந்து சாம்பல் கொண்டு வர சொல்லி மந்திரமாவது நீரு அந்த திருநீற்று பதிகம் பாடினார். இன்னைக்கும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல அந்த விபூதி மடல கல்ல கருங்கல்ல செஞ்சு வச்சிருக்கிறாங்க. முக்குருணி விநாயகரை பார்க்கிறோம்ல, முக்குருணி விநாயகர் சந்நிதியில இருந்து நேரா பார்த்தீங்கன்னா பொற்றாமரை குளத்துக்கு பக்கத்துல இருக்கிறோம் அந்த கருங்கல்லான விபூதி மடல். பக்கத்திலேயே கூன் பாண்டியனின் வெப்பு நோயை ஞான சம்பந்தர் தீர்ப்பதுன்னு அப்படி வரைஞ்சு எழுதி வச்சிருக்கிறாங்க. இதை நான் ஒரு நிகழ்ச்சியில பேசும்போது அது வீடியோ நிறைய பேர் பார்த்துருக்குறாங்க. போன வருஷம் 2024 ஜூன் மாதம் எங்கள் திருமண நாளுக்கு நானும் என்னுடைய கணவர் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகிறோம்.
போயிட்டு இருக்கும்போது நான் எப்பவுமே அந்த விபூதி மடல்லாம் நின்று பார்ப்பேன். அந்த விபூதி மடல் நின்றுட்டு இருக்கும்போது ஒரு அம்மா திரும்பிட்டு, அம்மா இப்பதான் என் பேர பிள்ளைங்க மருமகளுக்கெல்லாம் சுமதி ஸ்ரீ அம்மா சொன்ன விபூதி மடல் இதுதான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன், நீங்களே வந்து நிக்கிறீங்களேமே அப்படின்னாங்க. நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி தரணும், இந்த விபூதி மடலுக்கு ஒரு வரலாறு உண்டு. எது கூன் பாண்டியனை நின்ற சீர் நெடுமாறன் என்று மாற்றியது ஞானசம்பந்த பெருமான். இந்த விபூதி மடல்ல இருந்து விபூதி எடுத்து வந்து திருநீற்றுப்பதிகம் பாடியதுதான். அப்படி கூன் பாண்டியனாக இருந்தவனை நின்ற சீர் நெடுமாறன் என்று மாற்றிய பெருமை மங்கையர்க்கரசிக்குத்தான் உண்டு. பெண்கள் இதெல்லாம் வாழ்க்கையில கடைபிடிக்கணும். அவனுடைய பெயரால் இருக்கக்கூடிய ஒரு அரங்கம் நெல்வேலியை வென்றவன், நெல்வேலி வென்ற நெடுமாறன். தாமிரபரணி பெருமையை பார்த்தோம், இந்த அரங்கத்தினுடைய பெருமையை பார்த்தோம். இந்த ஊர்ல வாழ்ந்த சொக்கநாத புலவர், அவர்தான் காந்திமதி அம்மை பிள்ளை தமிழ். காந்திமதி அந்தாதி எல்லாம் நமக்காக பாடி கொடுத்தவர். அதுல ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். காந்திமதி அம்மனை இப்ப தரிசனம் பண்ணேன். நல்ல முத்து கொண்டை போட்டு முத்தங்கியிலே ரொம்ப அழகாக காந்திமதி அம்பாள் இன்றைக்கு நமக்கு தரிசனம் கொடுத்திருக்கிறார். இந்த சொக்கநாத புலவருக்கு வயிறு வலி வந்துகிட்டே இருக்கு. நெல்லையப்பர்கிட்ட வந்து சொல்றார், வயிறு வலிக்குது குணமாக்கலாம்ல, வயிறு வலிக்குது குணமாக்கலாம்ல, வயிறு வலிக்குது குணமாக்கலாம்லன்னு சொல்றார். எப்போதுமே இறைவன் திருவிளையாடல் நிகழ்த்து அதிலே சந்தோஷப்படக்கூடியவன். பெரிய புராணத்துல பார்க்கிறோம், 63 நாயன்மார்களின் வரலாற்றை படிக்கிற போது ஒவ்வொருத்தருக்கும் எப்படியெல்லாம் சிவபெருமான் சோதனை வைத்தான் தெரியுது. இப்ப சொக்கநாத புலவர் தினமும் நெல்லையப்பர்கிட்ட வந்து சொன்னார். நெல்லையப்பர் கொஞ்சம் திருவிளையாடல் நடத்தினார்னு நேர காந்திமதி கிட்ட போனார். காந்திமதி அம்மை கிட்ட போய் சொன்னாரு, நான் எத்தனையோ தடவை சொன்னேம்மா உன் வீட்டுக்கார்கிட்ட, எனக்கு வயிறு வலிக்குது, நீ கொஞ்சம் அதை குணமாக்கி கொடுன்னு. உன் வீட்டுக்காரு கேட்கல, நீ கொஞ்சம் எடுத்து சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப அழகா ஒரு பாட்டு பாடுறார். எப்படியெல்லாம் தெய்வங்கள் கிட்ட அவர்கள் பேசி இருக்கிறார்கள் என்பதற்கான சான்று இந்த பாட்டு. சொக்கநாத புலவர் காந்திமதி முன்னாடி வந்து நிக்கிறார். வந்து சொல்றார், ஆய்முத்து பந்தரில் மெல்லனை மீது நீ அருகிருந்து வாய்முத்தம் தாய் என்று அவர் கொஞ்சும் வேளையில் நித்தம் நித்தம் வேய்முத்தரோடு என் குறைகளெல்லாம் மெல்ல மெல்ல சொன்னால் உன் வாய்முத்தம் சிந்தி விடுமோ நெல்வேலி வடிவன்னையேன்னு பண்ண. காந்திமதி முன்னாடி வந்து என்ன தெரியுமா சொல்ற, மா உன் வீட்டுக்காரர்கிட்ட போய் என் பிரச்சனையெல்லாம் சொல்றேன், சரி பண்ண மாட்டேங்கிறாரு, நீயாவது சொல்லலாம்லன்னு சொல்லிட்டு எவ்வளவு உரிமையா சொல்றாரு பாருங்க. பிள்ளைகளுக்கு ஏதாவது காரியம் ஆகணும்னா அம்மா கிட்ட சொல்லிதான் சொல்லுவாங்க. அம்மா ஒரு 100 ரூபா வேணும்மா, உன் வீட்டுக்கார்ட்ட சொல்லி வாங்கி கொடுமா, நீயே கேளுடா. அந்த ஆள் தரமாட்டாருமா, நீயே வாங்கி கொடுமா. இப்ப அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, அப்பா நல்ல மூடுல இருக்க நேரமா பார்த்து, எங்க பையனுக்கு ஒரு 100 ரூபாய் வேணுமா, சரி எடுத்துட்டு போ சொல்லு. அவரே கோபமா இருக்கும் போது எங்க பையனுக்கு 100 ரூபாய் வேணுமானா அவனே ஒரு தண்டச்சோறு, ஏண்டா பிறந்தான் இருக்க, அவனுக்கு நீ என்ன வக்காலதான். அம்மாவுக்கு 2 திட்டு கிடைக்கும். அம்மாவுக்கு தான் தெரியும் எப்ப கேட்கணும் அப்படின்னு. அதனால என்ன சொல்றாரு பாருங்க சொக்கநாத புலவர் காந்திமதியை பார்த்து, ஆய்முத்து பந்தலில் நீ அருகிருக்க. இந்த முத்து பந்தல்ல மெல்லனை மீது நீ பக்கத்துல உட்கார்ந்து இருக்கும் போது, ஆய்முத்து பந்தரில் மெல்லனை மீது நீ அருகிருக்க. இந்த நெல்லையப்பர் பக்கத்துல போய் கொஞ்சி கொஞ்சி கேட்பாராம். என்ன கேட்பாராம் தெரியுமா, உன் வாய்முத்தம் தாய் என்று அவர் கொஞ்சம் வேளையில் உன்கிட்ட வந்து கொஞ்சம் முத்தம் குடன் கெஞ்சு வரல, அந்த நேரமா பார்த்து நித்தம் நித்தம் வேய்முத்தரோடு என் குறைகளை மெல்ல மெல்ல சொன்னால், ஒரே அடியா சொல்லக்கூடாது. ஏங்க சொக்கநாத புலவன் கஷ்டப்படுறான், கடன்ல இருக்கான், நோயில இருக்கிறான், கல்யாணம் ஆகல, புள்ள பிறக்கல, ஐயோப்பா, இதெல்லாம் சொல்லக்கூடாது. பொறுமையா எப்ப சொல்லணும், அவருடைய கொஞ்சுவார்ல, மெல்லனை மேல கொஞ்சும் போது, இந்த சொக்கநாதன் பாவம் இல்லையா, அவன் பிரச்சனை எல்லாம் தீர்க்க கூடாதுன்னு நீ சொல்லலாம்ல, சொல்ல மாட்டேங்கிற. சொன்னா உன் வாய் முத்தம் சிந்தி விடுமோ நெல்வேலி வடிவன்னையே, சொன்ன உன் வாயில இருக்க முத்து சிந்திருமா அப்படின்னு காந்திமதியை பார்த்து சொக்கநாத புலவர் கேட்கிற. உன் வீட்டுக்காரர் உன்னை கொஞ்சம் வருவார்ல, அப்ப நல்ல மூட்ல தானே இருப்பாரு, அப்ப என் குறையெல்லாம் தீர்க்க சொல்லி நான் அவங்கிட்ட மெல்லமா சொல்லலாம்ல, சொல்ல மாட்டேங்கிற.
வாய் முத்த சிந்திருமா என்று கேட்டார் சொக்கநாத புலவர். காந்திமதி அம்மையோடும் நெல்லையப்பரோடும் எப்படியெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் பேசி இருக்கிறார்கள், எப்படியெல்லாம் உரிமை எடுத்து பேசி இருக்கிறார்கள்ன்றதுக்கு இந்த பாட்டு உதாரணம். அவதான் காந்திமதி அம்மை பிள்ளை தமிழ் பாடினார், காந்திமதி அந்தாதி பாடினார். கூட்டம் இருக்கிற சமயத்தில் நான் ஒரு செய்தி சொல்லி முடிச்சிடறேன். மயிலோசை பதிவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த தொலைக்காட்சி மூலமா பல நல்ல செய்திகள், ஆன்மீக செய்திகள் மக்களுக்கு போய் சேருது. இது 5 சபைகளில் ஒன்று திருநெல்வேலி, அப்படிதானே? பொன்னம்பலம் நமக்கு தெரியும், கனக சபை சிதம்பரம், வெள்ளியம்பலம் மதுரை. அங்கேதான் ராஜசேகர பாண்டியனுக்காக சொக்கநாதர் காலை மாற்றி ஆடினார். ரத்தின சபை திருவாலங்காடு, சித்திர சபை குற்றாலம், தாமிர சபை இந்த திருநெல்வேலி. சிவபெருமான் நடனமாடக்கூடிய 5 சபைகளிலே ஒரு சபை தாமிர சபை இந்த திருநெல்வேலி. ஆதி பரநாட அங்கை அனலாட ஓதும் சடையாட உன்மத்தம் உற்றாட பாதி மதியாட பாரண்டம் மீதாட நாதமோடு ஆடினான் நாதாந்த நட்டமேனார் திருமூலர். அப்படி ஆடிக்கொண்டே இருக்கிறான் சிவபெருமான். அதிலே 5 தலங்கள் முக்கியமானவை. 5 தலங்களில் தாமிர சபை இது. இங்க ஆடக்கூடிய தாண்டவத்துக்கு பேரு முனி தாண்டவம். முனி தாண்டவம்னா என்னன்னா, கண்ணு பார்வைய பல்வேறு கோணத்தில் செலுத்தி அதற்கு ஏற்றார் போல கையையும் காலையும் அந்த கோணத்தில் வளைத்தாடுவது முனி தாண்டவம். இது இங்க திருநெல்வேலியில ஆடுறார். பெருமக்களுக்கு நான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துறேன். ஊர்த்துவ தாண்டவம்னு ஒண்ணு ஆடுறார். எந்த ஊர்ல சொல்லுங்க? திருவாலங்காட்டிலே சிவபெருமான் ஆடக்கூடிய நடனத்துக்கு ஊர்த்துவ தாண்டவம்னு பேரு. அதுக்கு ரொம்ப 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 அநாகரிகமான ஒரு கதையை இன்றளவும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். சாமி கும்பிடுற பெண்களே அப்படிதான் சொல்றாங்க. அது என்ன கதை, உண்மையான விளக்கம் என்னன்றதா இப்ப இந்த மேடையில நான் சொல்ல போறேன். ஏன்னா நம்மள நிறைய பேருக்கு எது சரியான விளக்கம்ன்றதே தெரிய மாட்டேங்குது. கோயமுத்தூர்ல ஒரு ஊருக்கு பேரு பன்னிமடை. அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் ஐயே நீ பன்னிமடையா அப்படின்னு யாராவது கேட்டா வருத்தப்படுறாங்களே தவிர அதுக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னு சொல்ல தெரியல அவங்களுக்கு. ஊரு பேரு பன்னிமடை அப்படின்னு எல்லாரும் கிண்டல் பண்றாங்கல்ல, அந்த ஊரோட உண்மையான பேர் என்ன தெரியுமா? பன்னீர் மடை. பன்னீர் போல நீர் பாயக்கூடிய ஊர், அதனால அதுக்கு பேரு பன்னீர் மடை. அத பன்னிமடைன்னு இன்னைக்கு மாத்திட்டாங்க. நீ பன்னிமடையா, நீ பன்னிமடையான்னு யாராவது கிண்டல் பண்ணா இவங்க அவமானமா நினைக்கிறாங்களே தவிர என் ஊரு பன்னிமடை இல்லடா, அது பன்னீர் மடைன்னு சொல்ல தெரியல. ஏன்? அவங்களுக்கே அந்த ஊரின் பெருமை தெரியல. அதே மாதிரிதான் ஊர்த்துவ தாண்டவத்தை பற்றி ஒரு தவறான கதை பரவி கொண்டிருக்கிறது. உண்மையான விளக்கம் யாருக்கும் தெரியல. பெரியோர்கள் இருக்கிற இந்த சபையில் இன்னைக்கு நான் விளக்கம் கொடுக்கிறேன். உங்களால எத்தனை பேர்கிட்ட இதை கொண்டு போய் சேர்க்க முடியுமோ சேர்த்துருங்க. ஊர்த்துவ தாண்டவத்துக்கு என்ன கதை சொல்றாங்க தெரியுமா? திருவாலங்காட்டுல சிவபெருமானும் காளியும் நடனம் ஆடுறாங்க. போட்டி நடக்குது. சிவபெருமான் தன்னுடைய காலை தூக்கி தலையிலே வைத்தார். பெண் என்பதால் காளியால் அதை பண்ண முடியல. அதனால் அவள் வெட்கப்பட்டு நாணி நின்றாள். இதுதான் ஊர்த்துவ தாண்டவம்ன்ற ஒரு கதையத்தான் சாமி கும்பிடுறவங்களே சொல்றாங்க. சிவபெருமான் அப்படி செய்வாரா? தன் உடம்பில் ஒரு பாதியை மனைவிக்கு கொடுத்தவன் என்னால செய்ய முடியும் உன்னால செய்ய முடியாதுன்னு ஒரு பொண்ணை பார்த்து சொல்வானா சிவபெருமான்? அவன் ஆளும் மல்லன், பெண்ணும் மல்லன், அழியும் மல்லன். உண்மையான காரணம் என்ன தெரியுமா பெரியவர்களே? காளிக்கும் சிவபெருமானுக்கும் போட்டி நடந்தது. ஆனா அவங்க தனித்தனியா ஆடல, சேர்ந்துதான் ஆடுனாங்க. இதை யார் தெரியுமா சொல்றா? அருணகிரியார் சொல்ற. தனித்தனியா ஆடல, ஒன்னா சேர்ந்து அர்த்தநாரீஸ்வரர் தான் ஆடினாங்க. யாரு சொல்ற? அருணகிரியார் சொல்ற. அதல்ல சேடனார் ஆட, அகிலமேரு மீதாட,
அபினக்காளிதான் ஆட, அவளோடு அன்று அதிர வீசி வாதாடும் விடையில் ஏறுவார் ஆட, அருகுபூத வேதாளம் அவையாட, மருவு வானுலர் ஆட, மதியாட, மலரில் வேதனார் ஆட, வனஜ மாமியார் ஆட, நெடிய மாமனார் ஆட, மதுர வாணி தான் ஆட, மயிலும் மாடி நீயும் மாடி வர வேணும். இதுதான் பாட்டு. இந்த பாட்டுல என்ன சொல்றார்? அபின காளி தானாட, அவளோடு அன்று அதிர வீசி வாதாடும் விடையில் ஏறுவார் ஆட. சிவபெருமானும் ஆடுறார், காளியும் ஆடுறா. காளி தனியா ஆடல, அபின காளியா இருக்கிறாளாம். அபினம்னா என்ன தெரியுமா? சேர்ந்தே இருப்பதற்கு பெயர் தான் அபினம். அபினம்னா என்னன்னா சேர்ந்தே இருக்கிறது. இப்ப கோவில்ல ஒரு சிலை தனியா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, பின்னம் ஆயிருச்சுன்னு சொல்லுவோமா? சிலை உடைஞ்சு போயிருச்சு, தனியா வந்துருச்சுன்னா என்ன சொல்றோம்? பின்னம் ஆயிருச்சுன்னு சொல்றோம். அபினம்னா சேர்ந்தே இருப்பது, பின்னம்னா பிரிஞ்சே இருப்பது. அருணகிரியார் சொல்றார், சிவபெருமானும் காளியும் நடனம் ஆடுனாங்க, ஆனா தனித்தனி உருவமா ஆடல, அவள் அபினக்காளியாக சேர்ந்தே ஆடினாள். எவ்வளவு ஆபாசமா அநாகரிகமா ஒரு கதையை நம்ம தெய்வங்களை பத்தி நாமளே அறியாமல சொல்லிட்டு இருக்கோம். உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? சிவபெருமானும் காளியும் சேர்ந்து ஆடிய போது கால்ல வந்து ஒருத்த உளுந்தான். யாரு தெரியுமா? சந்திர பகவான். ஐயோ நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், சிவபெருமான் கால்ல வந்து உளுந்தான். காளியும் சிவபெருமானும் சேர்ந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க. அவன் கால்ல சந்திர பகவான் வந்து உளுந்த உடனே அவனை அப்படியே தூக்கி தன் தலையில் வைத்தாராம் சிவபெருமான். காளி பார்த்தா, உன் கால்ல விழுந்தவனை தலையில தூக்கி வைக்கிறியப்பா, இதை நான் கூட செய்ய மாட்டேன் என்று ஒதுங்கி நின்றாள். இதுதான் உண்மையான கதை. சிவபெருமான் தன் காலில் விழுந்தவர்களை தலையில் தூக்கி வைப்பான். அதை பார்த்த அம்பாள், உனக்கு இவ்வளவு கருணையா என்றுதான் நின்னாலே தவிர, நான் ஆம்பளை காலை தூக்கி ஆட முடியும், ஒன்னால முடியாது என்று சிவபெருமான் ஒருபோதும் சொல்லவே இல்லை. இதுதான் ஊர்த்துவ தாண்டவம். இதுதான் ஊர்த்துவ தாண்டவம். இத சொல்லுங்க உங்க பிள்ளைங்களுக்கு. ஊர்த்துவ தாண்டவம்னா என்ன? சிவபெருமானும் காளியும் ஆடுனாங்க, காளியால காலை தூக்க முடியல, வெக்கினா அவ காலை தூக்க முடியலன்னு வெக்கி நிக்கல, அவள் அவனுக்கே சக்தியை கொடுப்பவள். எப்பா உன் கால்ல உளுந்தவனை தூக்கி தலையில வச்சுக்கிறியப்பா, எத்தனை பேராலப்பா இது முடியும், என்னால கூட முடியாதேன்னு அம்பிகை விக்கித்து நின்றாள். இதுதான் ஊர்த்துவ தாண்டவம். இத சிவபெருமான் அருளால் நான் தெரிந்து கொண்டேன் நண்பர்களே. நிறைய சொற்பொழிவுக்கு போறோமா, பா உன்னைய பத்தி இப்படி ஒரு கதை சொல்றாங்களேப்பா. திருவாலங்காட்டுக்கு கோவிலுக்கு நான் போயிருக்கேன். மேலே அந்த கோபுரத்திலேயே அந்த சிலை இருக்கும். சிவபெருமான் காலை தூக்கி தலையில வைப்பார். இதுக்கு என்னப்பா உண்மையான அர்த்தம்? இப்படி ஒரு ஆபாசமா அநாகரிகமா அருவருப்பா ஒரு கதையை சொல்றாங்களே, பெண்களே அதோட அர்த்தம் என்னன்னு சொல்லாம இருக்கிறாங்களேப்பான்னு சிவபெருமானிடம் ஒரு கோரிக்கையாக வைத்து வைத்து அதற்கான பதில் முருகப்பெருமானை பற்றி அருணகிரியார் பாடிய திருப்புகள்ல எனக்கு கிடைச்சு. அபினக்காளின்ற வார்த்தை மூலமா கிடைச்சு. இப்ப ஊர்த்துவ தாண்டவம்னா என்னன்றத புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஊர்த்துவ தாண்டவம்னா ஏன் சிவபெருமான் காலத்துக்கு தலையில வச்சாருன்னா, காளிய ஜெயிக்கணும்னு இல்ல. காலில் நீங்க உளுந்தாலும் உங்களை தூக்கி தலையில வச்சுக்குவோம், நான் உளுந்தாலும் தலையில தூக்கி வச்சுக்குவான். சந்திரன் அந்த நேரம் பார்த்து காலில் வந்து உளுந்தான், தூக்கி தலையில வச்சுக்கிட்டார். இதுதான் ஊர்த்துவ தாண்டவம். அப்படி சிவபெருமான் தாமிர சபையாக இருக்கக்கூடிய இந்த திருநெல்வேலியில் முனி தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறார். ரொம்ப அழகான ஊர் இந்த திருநெல்வேலி. நெல்லையப்பர், நெல்லை காத்தவர் இல்லையா? மழை பெய்யாமல் நெல்லுக்கு வேலி போட்டு காத்து கொடுத்தவர், அதனால அவருக்கு பேரு நெல்வேலிநாதர். எங்க ஊர் சோழ தேசத்திலையுமே நெல்லை வச்சு ஒரு அற்புதம் பண்ணியிருக்கிறார். இங்க நெல்லுக்கு வேலி போட்டு காத்தாரா சிவபெருமான்? எங்க ஊர்ல சுந்தரர், அவருக்கு குண்டையூர் கிழார் ஒவ்வொரு மாசமும் நெல்லு கொடுத்து அனுப்புவார். ஒரு முறை பஞ்சம் வந்துருச்சு, கொடுக்கறதுக்கு நெல் இல்லை, என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப சிவபெருமான் நெல் மழையை பெய்வித்தார். இந்த ஊர்ல மழை பெஞ்சப்ப நெல்லுக்கு வேலி போட்டார். அந்த ஊர்ல நெல்லையே மழையா பெய்வித்தார்.
குண்டையூர் கிழார் ஆச்சரியத்துல சுந்தரரை கூப்பிட்டு சொல்றார், இப்பா அங்க பாரு, சிவபெருமான் நெல்மழை பெய்வித்திருக்கிறார். இப்ப எவ்வளவு நன்றியோட சிவபெருமான நினைக்கணும். அவர் எல்லாத்துக்கும் திட்டுறவர் சிவபெருமான. நெல் மழையா பெஞ்சிட்டா யார் இதெல்லாம் என் வீட்டுக்கு எடுத்துட்டு போறது? சிவபெருமான்கிட்ட சொல்ற, குண்டையூர் சில நெல் பெற்றே கோளிலிநாதரை. மழை மாதிரி பெஞ்சிருக்க நெல்லு சில நெல் பெற்றாராம். கொஞ்சமா நெல்லு கொடுத்திருக்கிற, சில நெல் பெற்றேன் ஆளில்லை எம்பெருமான் அவை அட்டித்தரப்பனியே. எடுத்துட்டு போறதுக்கு என் வீட்டுக்கு யாருப்பா ஆள் இருக்கா? அந்த வேலையை நீயே பண்ணிரு. உடனே சிவபெருமான் பூதகணங்களை அனுப்பி அவர்கள் அந்த நெல் மூட்டைகளில் எல்லாம் சுந்தரர் வீட்டில் சேர்த்ததாக பெரிய புராணம் நமக்கு சொல்கிறது. இப்படியெல்லாம் சிவபெருமானை நாம் வேலை வாங்கி கொண்டிருக்கிறோம். ஏன் இப்ப சிவபெருமானை பத்தி நான் உங்களுக்கு சொன்னல, காலில் விழுந்தா தலையில தூக்கி வச்சிருவான்னு. பெரிய புராணத்தினுடைய முதல் பாடல் நான் சொற்பொழிவை தொடங்கும் போதே சொன்னேன். பொதுவா இறைவனை எப்படி தரிசிக்கணும்? பாதாதி கேசமா தரிசிக்கணும், அதானே முறை. நீங்க எந்த சாமியை கும்பிட்டாலும் சரி, என்ன பண்ணணும்னா பாதாதி கேசமா பார்க்கணும். பெரிய புராணத்தை சேக்கிழார் எழுதுகிற போது என்ன சொல்றார்? உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவும் நீர்மலி வேணியன். எடுத்தோட தலைய பாடுற, பாதத்தை பாடல, எடுத்த உடனே தலையதான் பாடுற. ஏன் தெரியுமா? இறைவனை விட கீழாக இருப்பவர்கள் தான் பாதாதி கேசமா இறைவனை தரிசனம் பண்ணிக்கிட்டே போகணும். இது இறைவனுக்கு சமமான அடியவர்களை பற்றி பேசுகிற நூல் என்பதால் சிவபெருமான் யாரெல்லாம் தன்னுடைய அடியவர்களாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் தன் காலில் விழுகிறார்களோ அவர்களையெல்லாம் தன்னுடைய தலையிலே தூக்கி வைத்திருக்கக்கூடியவன் என்பதால் எடுத்தவுடனே பாதத்தை பாடாமல் சேக்கிழார் பெருமான் நீர்மலி வேணியன் என்று தலையில் இருந்து தொடங்குகிறார். நிலவுலாவும் நீர்மலி வேணியன். அதே மாதிரி நல்லூர்ல கல்யாண சுந்தரேஸ்வரர் கோவில்னு ஒரு கோவில் இருக்கு. பொதுவா பெருமாள் கோவில்ல தானே சடாரி சாத்துவாங்க. நீங்க பெருமாள் கோவிலுக்கு போனீங்கன்னா சடாரி சாத்துவாங்க. ஆனா அந்த கோயில்ல, சிவன் கோவில்ல சடாரி சாத்துவாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அப்பர் சுவாமிகளுக்கு சிவபெருமான் திருவடி தீட்சை கொடுத்தது அந்த ஸ்தலத்துல. அதனால அங்க போனீங்கன்னா சடாரி சாத்துவாங்க, பெருமாள் கோவில்ல சாத்துற மாதிரி. அதை எழுதுகிற போது சேக்கிழார் எப்படி எழுதுறார் தெரியுமா? அவருக்கு, எவருக்கு? அப்பர் சுவாமிகளுக்கு. அவருக்கு திருவடி சூட்டினான். அவன் யார சொல்றாரு? சிவபெருமான சொல்றார். அவருக்குன்னு யார சொல்றாரு? அப்பர் சுவாமிகளை சொல்றார். நீங்க யோசிச்சு பாருங்களேன், அவருக்கு சூட்டினார்னு எழுதல, அவருக்கு சூட்டினான். இறைவன் சிவபெருமானை அடியவர்களுக்கும் கீழாக வைத்து அடியவரை உயர்த்தி சேக்கிழார் எழுதுகிறார். சிவபெருமான் அப்படிதான். நீங்க ஊர்த்துவ தாண்டவம், முனி தாண்டவம், ஆனந்த தாண்டவத்துக்கெல்லாம் ஒன்னொன்னுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். திருநெல்வேலியில பிறந்த ராப்பி சேதுப்பிள்ளை அவர்கள் தமிழில் சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் நூலை எழுதியவர் ராப்பி சேதுப்பிள்ளை தான். தமிழ் இன்பம்ன்ற நூல். தமிழுக்கு கிடைத்த முதல் சாகித்ய அகாடமி விருது உங்க ஊரு திருநெல்வேலியில் பிறந்த ராப்பி சேதுப்பிள்ளை எழுதிய தமிழ் இன்பத்துக்கு தான் கிடைச்சது. அற்புதமான நூல் அது. தமிழகம் ஊரும் பேரும்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள்ல அதிகமா கேட்கப்படுகிற கேள்வி எதுனா, ராப்பி சேதுப்பிள்ளை எழுதிய புத்தகங்கள் எவை? தமிழகம் ஊரும் பேரும் அவர் எழுதிய ரொம்ப அழகான புக்கு. ஒவ்வொரு ஊருக்கும் ஏன் பேர் வந்துச்சு? பட்டினம், நாகப்பட்டினம்னு சொல்றமே, எத்தனை பட்டினம் இருக்கு தமிழ்நாட்டுல, என்ன காரணம்? பாக்கம், கல்பாக்கம்னு சொல்றமே, எத்தனை பாக்கம்ன்ற பேர்ல ஊர் இருக்கு. துறை, மயிலாடுதுறைன்னு சொல்றமே, துறைன்ற பேர்ல எத்தனை ஊர் இருக்கு. புத்தூர், கோயம்புத்தூர்னு சொல்றமே, புத்தூர்ன்ற பேர்ல எத்தனை ஊர் இருக்கு. இப்படி ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சியை செய்து அவர் எழுதிய புத்தகம் தான் தமிழகம் ஊரும் பேரும். உண்மையாவே தமிழ் இன்பம் தாங்க. தமிழ் இன்பம்னு அந்த நூலுக்கு பேரு தமிழ் இன்பம் தான். கண்ணதாசன் வண்ணம் வண்ணம்னு ஒரு பாட்டு எழுதினார். பால் வண்ணம் பருவம் கண்டு, வேல் வண்ணம் விழிகள் கண்டு, மான் வண்ணம் நான் கண்டு பாடுகிறேன். கை வண்ணம் அங்கே கண்டேன், கண் வண்ணம் இங்கே கண்டேன், பெண் வண்ணம் நோய் கொண்டு வாடுகிறேன்.
இந்த வண்ணம் வண்ணம்ன்றத கண்ணதாசன் எங்க இருந்து எடுத்தான் தெரியுமா? கம்பன்ல இருந்து எடுத்தான். இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் அன்றி மற்றோர் துயர் வண்ணம் வருவதுண்டோ? மைவண்ணத்து அரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன், கால்வண்ணம் இங்கு கண்டேன். கம்பன் இந்த வண்ணத்தை எங்க இருந்து எடுத்தான் தெரியுமா? ஆழ்வார்ல இருந்து எடுத்தான். முன்னை வண்ணம் பாலின் வண்ணம் முழுதும் நிலை நின்ற பின்னை வண்ணம் கொண்டல் வண்ணம் வண்ணம் என்னும் கால் பொன்னின் வண்ணம் மணியின் வண்ணம் புரையும் திருமேனி என்ன வண்ணம் என்று காட்டும் இந்தலூரிரே. சேரமான் பெருமாள் நாயனார் பொன் வண்ணத்து அந்தாதி பாடினார். பொன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி பொழிந்திலங்கும், மின்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் வீழ் சடை, வெள்ளிக்குன்றம் தன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மால் விடை, தன்னை கண்ட என் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணமாகிய ஈசனாருக்கேன் பாடினார். சேரமான் பெருமாள் நாயனார் பாடி, ஆழ்வார் பாடி, கம்பர் பாடி, கம்பனும் பாடினதா கண்ணதாசனும் பாடினதா வண்ணம் வண்ணம் வண்ணம். தமிழ் இனிமையானதுதான், இன்பமானதுதான். ராபி சேது பிள்ளை அவர்கள் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் பற்றியெல்லாம் தன்னுடைய புத்தகத்தில் மிக அருமையாக அற்புதமாக அவ்வளவு விஷயங்களை அவர் எழுதியிருக்கிறார். திருநெல்வேலி என்றதும் எனக்கு அவருடைய ஞாபகம் வந்தது. காந்திமதி அம்மையினுடைய பெருமைகளை எல்லாம் நாம் ஒன்றாக சேர்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ரொம்ப முக்கியமா ஆடிப்பூரம் சமயத்துல அந்த ஆடிப்பூரத்தில் கலந்து கொண்டு வளையல் பிரசாதமாக வாங்கி செல்லக்கூடிய அந்த பக்தர்களுக்கு பிள்ளை பேறு தருபவளாக, இன்றைக்கும் திருமண தடையை நீக்கி திருமண வரம் கொடுப்பவர்களாக நெல்லையப்பரும் காந்திமதியும் நமக்காக இங்கே அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார்கள். காந்திமதியை வணங்கினால் என்னவெல்லாம் கிடைக்கும் என்று சொக்கநாத புலவர் ரொம்ப அழகா பாடியிருக்கிறார். வாழ்வில் குறை இல்லை. காந்திமதியை பார்த்துட்டோம்னா வாழ்க்கையில குறை கிடையாது. இந்த கோவில்கள்லாம் எதுக்கு தெரியுமா? மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். எப்படிங்க நல்லா வாழ்றது நீங்க சொல்லுங்களேன். இன்னைக்கு யாரை பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ், யாரை பார்த்தாலும் டிப்ரெஷன். நேற்று T20 மேட்ச் பார்த்தவங்களுக்குலாம் ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கும். எத்தனை பேர் பார்த்தீங்க? 40 ரன்லயே தெரிஞ்சிருச்சு ஜெயிக்க மாட்டோன்னு. ஆனாலும் எல்லாரும் உட்காந்துட்டு எப்படியாவது இந்தியா ஜெயிச்சிடும், இந்தியா ஜெயிச்சிடும், டென்ஷன் டென்ஷன் டென்ஷன். யாரை பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ்ங்கிறான், யாரை பார்த்தாலும் டிப்ரெஷன்ங்கிறான், யாரை பார்த்தாலும் கவலைங்கிறான். உண்மையிலேயே இது போன்ற கோவில்கள் எல்லாம் நண்பர்களே மனநல மருத்துவமனைகளாகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. உண்மை. மனசு சரியில்லையா, போ காந்திமதியை பார்த்து 2 சொட்டு கண்ணீர் விட்டுட்டு வா, நெல்லையப்பருக்கு போய் 2 விளக்கு போடு, எல்லாம் சரியாயிடும். நம்பி எத்தனை பேர் வரோம்? இந்த கோவில்கள் மட்டும் இல்லைன்னா நாட்டில் நிறைய பேர் மனநோயாளியா தான் தெரிவாங்க. அதான் உண்மை. மனநல மருத்துவமனைகளாக இருந்து நம்முடைய மனதை நல்ல விதமாக பார்த்து கொண்டிருப்பதில் இந்த கோவில்களுக்கு பெரும் பங்கு உண்டு. சொக்கநாத புலவர் சொல்றார், காந்திமதி அம்மனை வணங்கினால் என்ன கிடைக்கும். அது ஏன் அவர் நெல்லையப்பரை சொல்லலையான நெல்லையப்பரையும் சொல்லியிருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னேன், ஏமா உங்க வீட்டுக்காரு என் குறையெல்லாம் தீர்க்க மாட்டேங்கிறாரு, நீ கொஞ்சம் சமயம் பார்த்து நீ சொல்லணும் அப்படின்னு காந்திமதி கிட்ட அவர் சொன்னார் இல்லையா. அதனால காந்திமதியை சேர்த்து தான் பாடுறார். அவர் சொல்றது நெல்லையப்பருக்கும் தான். இந்த கோயிலுக்கு வழிபாடு செய்தால் இன்னைக்கு எத்தனையோ பேர் தீபம் ஏற்றிருப்பீங்க, மனசுல இருக்கக்கூடிய குறைகள் எல்லாம் தீரணும்னு தீபம் ஏற்றிருப்பீங்க. சொல்றார் சொக்கநாத புலவர், வாழ்வில் குறை இல்லை, ஒரு குறையும் இல்லை, கவலைப்படாதீங்க. கண்ணேறு இல்லை, கண் திருஷ்டி இல்லை. ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, எல்லாம் இருந்தாலும் கஷ்டம் வரும். ஏன் தெரியுமா? திருஷ்டி. சொந்த வீடு கட்டிட்டு சொந்தக்காரங்க ஒரு 20 பேரை நீங்க கூப்பிட்டு பாருங்க, 4 நாள் உடம்பு சரியில்லாம படுத்திருப்போம். வீடு கட்டிட்டான், வீடு கட்டிட்டான், அவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்கான், இவ்வளோ பெரிய காரு வாங்கியிருக்கான், இதெல்லாம் நடக்கும். குழந்தைகள் நல்லா ஓடி ஆடி விளையாடும் போது யாராவது 2 பேர் அழகா இருக்கேன்னா போதும், அடுத்த 2 மணி நேரத்தில் அந்த பிள்ளை வாந்தி எடுக்கும். இதெல்லாம் உண்மை. ஒரு தடவை நான் பெரம்பலூருக்கு சொற்பொழிவுக்கு போயிருந்தேங்க. முகநூல் பக்கத்தில் நான் சொற்பொழிவுக்கு பெரம்பலூருக்கு வரேன்னு பதிவு போட்டிருந்தேன். இந்த பெரம்பலூரில் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஃபோன் பண்ணி நம்ம கடைக்கு வந்துட்டு போங்கன்னாரு.
இல்லைங்க நேரம் இல்லை அப்படின்னு. இல்லை நீங்க திருச்சிக்கு போற வழியில தான் என் கடையை தாண்டி தான் நீங்க போகணும், வந்துட்டு தான் போகணும்னு. நான் பார்க்குறேன். இல்லை நான் வழியை மறிச்சுக்கிட்டே நிற்பேன், நீங்க வரீங்கன்னு. சரின்னா போறோம், நிக்கிறார். காரில் இருந்து இறங்கினோன்னு இவ்வளோ பெரிய காரா? 2 மாசத்துல அந்த காரை நான் வித்தேன். உண்மை, 2 மாசத்துல அந்த காரை வித்தேன். நான் பாட்டுக்கு சொற்பொழிவுக்கு போயிட்டு வீட்டுக்கு போற ஆளை போனை பண்ணி எங்க கடைக்கு வாங்கன்னு கூப்பிட்டு இவ்வளோ பெரிய காரான்னு கேட்டப்பவே முடிவு பண்ணிட்டேன், ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்னு. 2 மாசம் தான், அதிகபட்சம் 2 மாசம். இப்போ அந்த கார் இல்லை, என்கிட்ட வித்துட்டேன். அப்ப என்னன்னா, வாழ்க்கையில திருஷ்டின்றது வேலை செய்யுமான? வேலை செய்யும், கண்டிப்பா வேலை செய்யும். நீங்க யாருக்கிட்டையாவது நான் சாம்பார் வச்சா எப்படி இருக்கும் தெரியுமா, இப்படி ஒரு சாம்பாரை நீங்க சாப்பிட்டு இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்க சாம்பாரை கொடுங்க. அவங்க சொல்ற நிஜமாவே நல்லா பண்ணிருக்கிறீங்க, நாளைக்கும் இதே மாதிரி பண்ணி தரீங்களா? பண்ணி தரேனேன்னு செஞ்சு பாருங்க, சாம்பார் அந்த டேஸ்ட்ல வராது, அன்னையோட போயிடும். உண்மை அது. என்ன சொல்றார்? கண்ணேறு இல்லை. காந்திமதி அம்மனை வந்து கும்பிட்டா இருக்கிற கண் திருஷ்டி எல்லாம் போயிரும். வறுமை இல்லை, கண்டிப்பா வறுமைன்றது உன் வாழ்க்கையில இருக்காது. தாழ்வு இல்லை, யாரும் முன்னாடி நீ அவமானப்பட்டு நிக்க மாட்ட, யாரும் உன்னை விரட்டி விட மாட்டாங்க, எங்க போனாலும் நீ கௌரவமா தான் இருப்ப. தாழ்வில்லை, நோய் இல்லை. ரொம்ப முக்கியம். இன்னைக்கு காலகட்டத்தில் ஆரோக்கியமா இருக்கிறதா முக்கியம். உங்க பிள்ளைகளுக்கு உணவு விஷயத்துல கொஞ்சம் நீங்க அக்கறை எடுத்து நல்ல ஆரோக்கியமான சாப்பாடுகளை கொடுங்க. இன்னைக்கு பிள்ளைகள் வந்து என்ன கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேன்றாங்க. பீட்சா, பர்கர் இப்படிதான் சாப்பிடுறாங்க. நல்ல உணவுகளை நம்ம கொடுக்கணும். ஏன்னா நான் நிறைய சொற்பொழிவுகளுக்கு போகும்போது நிகழ்ச்சி முடிஞ்சோன்னா நிறைய பேர் வந்து பேசுவாங்களே என்கிட்ட, அம்மா பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும் வேண்டிக்கங்க, தம்பிக்கு வேலை கிடைக்கணும் வேண்டிக்கங்க, வீட்டில் நல்ல காரியம் நடக்கணும் வேண்டிக்கங்க. அப்படி சொல்லும்போது திடீர்னு ஒரு நோய் வந்துருச்சுமா, ரொம்ப கஷ்டமா இருக்குமா. சின்ன சின்ன பிள்ளைகள் கண்ணாடி போட்டிருக்கிறாங்க. எந்த வீட்டுக்கு போனாலும் 10 வயசு பிள்ளைகள் கண்ணாடி போட்டிருங்க, சர்வசாதாரணமா. அப்ப ஆரோக்கியமான ஒரு சந்ததியை உருவாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. பிள்ளைகளுக்கு ஆரோக்கியமான சாப்பாடு கொடுக்கணும், கூடவே நெல்லையப்பரையும் காந்திமதியும் கும்பிட்டுக்கணும். நோய் இல்லை, அஞ்சுதல் இல்லை. அப்பர் பாடினார் இல்லையா, அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லைனர். நான் பயப்படவே மாட்டேன். எதுக்கும் நீ பயப்பட வேணாம். நெல்லையப்பர் இருக்கிறார், காந்திமதி அம்மா இருக்கா, என்ன நடந்துரும், பயப்பட தேவையே இல்லை. பஞ்சங்கள் இல்லை. சொக்கநாத புலவர் தாது பஞ்சம் வந்த அந்த காலகட்டத்தில் சில வருடங்களுக்கு பிறகு பிறந்தவர். பஞ்சம் இல்லை, நெல்லையப்பரை கும்பிட்டுனா போதும். பால் வினையால் துன்பங்கள் இல்லை. நம்ம ஏன் கஷ்டப்படுறோம் சொல்லுங்க? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கஷ்டம். சில பேருக்கு கல்யாணம் ஆகாம கஷ்டம், சில பேருக்கு அதுவே அப்பவே வேணான்னு சொல்லி இருந்தா தப்பிச்சிருப்பேன்பா, நடந்துடுச்சு என்ன பண்றது. சில பேருக்கு குழந்தை இல்லாம கஷ்டம், சில பேருக்கு குழந்தைய ஏண்டா பெத்தோன் இருக்கு, சமாளிக்க முடியல. இப்ப அம்மா அப்பா எல்லாம் ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன தெரியுமா? குழந்தைங்களை சமாளிக்க முடியலன்னா கையில செல்போன் கொடுத்துரு, அது பாட்டுக்கு அமைதியா இருக்கும். உண்மை அதுதான். பிள்ளைங்க தொல்லை பண்ணாம இருக்கணும்னா செல்போனை கொடுத்துடணும். அம்மா அப்பாவும் செல்போனை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரே குழந்தை அம்மா கிட்ட ஓடி வந்து சொல்லிச்சு, அம்மா அம்மா பாப்பா பாத்ரூம்ல தண்ணியில விளையாடுறா. அம்மா சொன்னாங்க, சாதம் வடிச்சுக்கிட்டு இருக்கேன், இப்ப வர முடியாது. அம்மா அம்மா பாப்பா பாத்ரூம்ல தண்ணியில விளையாடுறா, சாதம் வடிச்சுக்கிட்டு இருக்கேன், இப்ப என்னால வர முடியாது. அம்மா அம்மா பாப்பா பாத்ரூம்ல தண்ணியில விளையாடுறா உங்க செல்போனை வச்சு. ஐயோ அப்படின்னு வடிச்ச சாதத்தை அப்படியே போட்டுட்டு குடுகுடுன்னு பாத்ரூம்குள்ள போய் அப்பவும் பிள்ளைய தூக்கல செல்போனை வாங்கிட்டு வந்துட்டாங்க. என்ன, நமக்கும் செல்போன் முக்கியம், நம்ம பிள்ளைங்களுக்கும் செல்போன் முக்கியம். நம்மளாம் ஏன் கஷ்டப்படுறோம் தெரியுமா? நாம் செய்த கர்ம வினையால் கஷ்டப்படுறோம். அததான் சொல்றார், பால் வினையால் வரும் துன்பங்கள் இல்லை. நீ போன பிறவியில என்னென்ன பண்ணியிருந்தாலும் கவலைப்படாத, அந்த துன்பங்கள் வராது. சிவபுராணத்தை படிச்சா
கர்ம வினை கிடையாது. ஏன்? அவரே சொல்றார், மாணிக்க வாசகரே சொல்றார், சிவபுராணத்தை படிக்கும் போது நான் செய்த வினைகளை எல்லாம் நீக்க வல்லது சிவபுராணம். நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். எத்தனையோ பிறவிகளில் நாம் செய்கிற கர்ம வினைகளை நீக்கி தருவது சிவ வழிபாடு, சிவபுராணம் படிப்பது. பால் வினையால் வரும் துன்பங்கள் இல்லை, நெல்லை பதி வடிவை சூழ்வரும் தொண்டர்க்கு என்று அறிந்தோம், இதில் சோர்வில்லையே. யாரெல்லாம் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நெல்லையப்பரை வலம் வந்து வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு இந்த கஷ்டங்கள் எல்லாம் இல்லை. சொல்லிட்டு சொன்னார், அறம் என்று உள்ளே நின்று அறுக்கும் கவலையெல்லாம் தொலைத்தாள். மனசுல எவ்வளோ கவலை இருக்கு. இங்க உட்கார்ந்து இருக்க ஒவ்வொருத்தர் மனசுல எவ்வளோ கவலை இருக்கும். கடனுக்கு என்ன பண்ண போறோம், லோன் கட்டணும், இஎம்ஐ கட்டணும், வாடகை கொடுக்கணும். சில பேர் வாடகைக்கு வச்சுட்டு கஷ்டப்படுவாங்க. வாடகைக்கு குடியிருக்கிறவங்க வாடகை தரல, காலி பண்ணல. என்னென்ன கவலை உங்க மனசுல இருக்கிறோ அந்த கவலைகளை எல்லாம் அவள் நிச்சயமாக தொலைப்பாள். திறம் என்று மிக்க பொருள் அளித்தாள், இந்தா வச்சுக்கோ அப்படின்னு செல்வங்களை எல்லாம் கொடுத்தாள். பஞ்சம் தீர்த்து விட்டால் வரம் என்று நீட அருளினால் காந்திமதி அம்மையை பரம் என்று நம்பின பேருக்கு ஒரு நாளும் பழுதில்லையே. காந்திமதியை அம்மா நீதான் எங்களுக்கு அப்படின்னு இறுக்கமா பிடிச்சுக்கிட்டோம்னா அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பழுதும் இல்லைன்னார் சொக்கநாத புலவர். காந்திமதி அம்மனை இன்னைக்கு நீங்க கும்பிட்டுருக்கிறீங்க, நெல்லையப்பரை தரிசனம் பண்ணிருக்கிறீங்க, எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் வந்து பாக்குறீங்க. நிச்சயமாக நெல்லையப்பரும் காந்திமதியும் எப்போதும் உங்களுக்கு உடன் இருப்பார்கள், அதுல உங்களுக்கு சந்தேகமே வேணாம். இன்னைக்கு தையம்மாவாசை. தையம்மாவாசை அன்றைக்குத்தான் அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதி பாடி கொடுத்தார். இன்னைக்கு இரவு, இப்பவே இரவு தான், வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எல்லாரும் அபிராமி அந்தாதி படிங்க. 100 பாட்டும் படிங்க. 100 பாட்டும் படிக்க முடியாதுன்னா முக்கியமான பாடல்களை எடுத்து படிங்க. அன்னை பார்வதி தேவி பல வடிவங்களை எடுத்தாள். அவள்தான் காந்திமதியாக இருக்கிறாள், அவள்தான் மீனாட்சியாக இருக்கிறாள், அவள்தான் காமாட்சியாக இருக்கிறாள், அவள்தான் அபிராமியாக இருக்கிறாள். அம்பிகையினுடைய அருளை பரிபூரணமாக நமக்கு பெற்றுத்தரக்கூடிய நாள் இந்த தை அமாவாசை. அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமி வருமா? அது எப்படிங்க வரும்? வராது தானே. இது கதையாவே இருக்கட்டுங்க. தை அமாவாசை, சரபோஜி மன்னர் வந்து கேட்டார், இன்னைக்கு என்ன திதி? அம்பிகையை மனதில் தியானித்திருந்த அபிராமி பட்டர் சொன்னார், இன்று பௌர்ணமி திதி. ஏன்னா மனசுல இருந்தது அம்பாள் முகம், அது பௌர்ணமி சந்திரனா தான் தெரியும், அதனால பௌர்ணமி திதின்னு சொல்லிட்டார். ஓ, இன்றைக்கு பௌர்ணமி திதி என்றால் வானில் பௌர்ணமி நிலவு வருமானு கேட்டார். அப்பதான் அபிராமி பட்டர் சுதாரிச்சு கண்ணை விழிச்சு பார்க்கிறார். அம்பிகை ஏதோ ஒரு திருவிளையாடலை நிகழ்த்துகிறாள் என்று புரிந்து கொண்டவர் வானில் பௌர்ணமி நிலவு வரும்னர். என்ன தைரியத்துல சொன்னார். நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? ஐயோ அம்பாலே என்ன இப்படி மாட்டி விட்டுட்டீங்கம்மா, மன்னருக்கு நான் என்ன பதில் சொல்றது, எப்படியெல்லாம் நம்ம தவிச்சிருப்போம். ஆனா அவர் மனசுல கொஞ்சம் கூட கலக்கமே இல்லை. ஏன்னா இப்ப சொக்கநாத புலவர் சொல்றாரு இல்லையா, எதுக்கும் பயப்படாது. சரபோஜி சொன்னார், இன்றைக்கு மாலை வானில் பௌர்ணமி நிலவு வர வேண்டும், வரலன்னா உனக்கு மரண தண்டனை. செங்கது உச்சித்திலகம் நெருவுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம்னு தொடங்கி பாடிக்கிட்டே போறார். விழிக்கே அருளுண்டு அபிராமவல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு அவ்வழி கிடக்க பழிக்கே சுழன்று வெம் பாவங்களை செய்து பால் நரக குளிக்கே அழுந்தும் கயவர் தம்மோடு என்ன கூட்டியினியே என்கிற பாடலை அபிராமி பட்டர் பாடிய போது அம்பிகை தன் தாடங்கங்களை எடுத்து வானில் வீசினாள். உடனே பௌர்ணமி நிலவு வந்தது. அந்த நாள் இந்த நாள் தை அமாவாசை. வீட்டுக்கு போய் அபிராமி அந்தாதி படிங்க. எல்லா பாட்டும் சொல்ல நேரம் இல்லைனாலும் விழிக்கே அருளுண்டு, அபிராமவல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டைய மகி, இந்த பாட்டை மட்டுமாவது சில முறைகள் பாராயணம் பண்ணுங்க. நிச்சயமாக உங்க வாழ்க்கையில உங்களுடைய வேண்டுதல்னு சில இருக்கும்ல, எதெல்லாம் உங்களுடைய வேண்டுதல், எதெல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நிச்சயமாக அம்பிகை காந்திமதி நிறைவேற்றி தருவாள். அதுல உங்களுக்கு சந்தேகமே வேணாம். ரொம்ப அழகான ஒரு பாட்டு சௌந்தரிய லஹரியில. ஆண்கள் கேட்டுக்கோங்க. பெண்களுக்கு ஒரு செய்தி சொன்னேன். என்ன சொன்னேன்?
கூன் பாண்டியனாக இருந்தவனை அவன் போக்கிலேயே போய் நின்ற சீர் நெடுமாறனாக மாற்றியவள் மங்கையர்க்கரசியார். அதை நாம கத்துக்கணும். பெண்களுக்கு ஒரு விஷயம் சொன்னல, அதே மாதிரி இப்ப ஆண்களுக்கு ஒரு விஷயம் சொல்ற, எல்லாரும் கேளுங்க. சௌந்தரிய லஹரியில ஆதிசங்கரர் இத பாடுறார். அபிராமி பட்டரும் அபிராமி அந்தாதியில பாடுறார். மனம் நாரும் சீரடி சென்னி வைக்க அப்படின்னு அபிராமி அந்தாதியில ஒரு வரி வருது. ஆண்கள் நல்லா கவனிக்கணும். முக்கியமா கல்யாணம் ஆனவங்க, கல்யாணம் ஆக போறவங்களும் கவனிங்க. வாழ்க்கையில இதெல்லாம் நீங்க பின்பற்றணும். அபிராமி பட்டர் அம்பிகையினுடைய பாதத்தை போய் இப்படி தொட்டு கும்பிட்டு பாடுறார். பாடும்போது சொல்றார், அம்மா உன் பாதத்துல நிலாவோட வாசனை வருதுமா. என்ன வாசனை வருது? அம்பிகை மேல மஞ்சள் வாசம் வரும், அவள் மஞ்சள் பூசி இருப்பவள். குங்கும வாசம் வரும், அவள் குங்குமம் தரித்திருப்பவள். பூ வாசம் வரும், அவள் இயற்கையான கூந்தலையே உடையவள், வாசம் வரும். நிலா வாசம் எப்படி வந்துச்சு? அம்பிகையினுடைய பாதத்துல நிலாவாசம் வருதான். அம்மா உன் பாதத்துல நிலாவாசம் வருதுமா. ஏன் தெரியுமா? எனக்கு காரணம் தெரிஞ்சிருச்சு. அபிராமி பட்டர் சொல்றாரு, ஏன் தெரியுமா? எனக்கு காரணம் தெரிஞ்சிருச்சு. தலையில் நிலவை சூடி இருக்கக்கூடியவன் உன் பாதத்தில் வந்து விழுந்து வணங்கியதால் உன் பாதத்தில் நிலவின் வாசனை வருகிறது. ஏன் ஆண் சமூகம் எல்லாம் இவ்வளவு அமைதியாயிட்டீங்க? தலையில் நிலவை சூடி இருக்கக்கூடியவன் யார்? யார்? சிவபெருமான். சிவபெருமான் என்ன பண்றாராம்? அம்பிகையினுடைய பாதத்துல விழுந்து வணங்குறாராம், மனைவியின் பாதத்தில். இதனால் சகல மாணவர்களுக்கும் தெரிவிக்கிற செய்தி என்னவென்றால், அம்மா ஏற்கனவே வீட்டுல ஒரு மார்க்கமா தான் இருக்குது. அக்கா சுடிதார் போட்ட அக்கா விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. நாளை முதல் உங்க வீட்டுல இதை நீங்க நடைமுறைக்கு கொண்டு வரீங்கக்கா. சிவபெருமானே மனைவி கால்ல உழுவுறார், உங்களுக்கு என்ன அப்படின்னு நீங்க சோஃபால உட்கார்ந்துருங்க, எந்திரிக்க கூடாது. இந்த அண்ட சராசரங்களை படைத்து அவனுக்கு பேர் என்ன தெரியுமா? சிவபெருமானுக்கு மாணிக்க வாசகர் ரொம்ப அழகா சொல்றார், சேர்ந்தறியா கையாம். அவன் ரெண்டு கையும் இப்படி சேர்ந்ததே இல்லையா சிவபெருமானோட ரெண்டு கையும் இப்படி ரெண்டு கையும் சேர்ந்ததே இல்லையா சிவபெருமானுக்கு. மாணிக்க வாசகர் பாடுறார், சேர்ந்தறியா கையான். ஏன் அவன் கை சேர்ந்ததில்ல? இன்னொருத்தனுக்கு போய் வணக்கம் வைக்க வேண்டிய அவசியம் சிவபெருமானுக்கு இல்லை. இன்னொருத்தட்ட போய் யாசகம் கேட்க வேண்டிய அவசியம் சிவபெருமானுக்கு இல்லை. அதனால் அவன் கைகள் சேர்ந்ததே இல்லையாம். அப்படிப்பட்ட சிவபெருமானே மனைவி கால்ல விழுறாருன்னா அண்ணன் விழுந்துருவார். தெரிஞ்சுக்கங்க. அபிராமி பட்டர் பாடுற, தலையில் நிலவை சூடி இருக்கக்கூடிய சிவபெருமானை விழுந்து வணங்கி அந்த நிலவின் வாசம் வருகிற திருவடி அல்லவா உன் திருவடி. அதான் அம்பிகைக்கு இருக்கக்கூடிய சிறப்பு. இதுல யார் பெரியவர் அப்படின்றதெல்லாம் விஷயம் இல்லை. ரெண்டு பேருமே விட்டு கொடுக்குறாங்க. அம்பிகை சிவபெருமானுக்கு தர வேண்டிய முக்கியத்துவத்தை அவள் கொடுக்கிறாள். சிவபெருமான் அம்பிகைக்கு தர வேண்டிய முக்கியத்துவத்தை அவர் கொடுக்கிறார். அதுதான் அர்த்தநாரீஸ்வரர் வடிவம். யாரு பெரியவர் அப்படிங்கிற ஈகோ வரும்போதுதான் குடும்பத்துல சண்டை வருது. நம்முடைய தெய்வங்கள் நமக்காக வாழ்ந்து காட்டினார்கள். ஏன் இந்த கதையெல்லாம் சொல்றாங்க அப்படின்னா, உங்க வீட்டுல நீங்க இப்படி இருங்க. கண்ணதாசன் அர்த்தமுள்ள இந்து மதத்துல ரொம்ப அழகா ஒரு கேள்வி கேட்டு அவரே ரொம்ப அழகா பதில் சொல்லியிருப்பார். அர்த்தநாரீஸ்வரர்னு சொல்றோம்ல, சிவபெருமானுடைய பாதியும் அம்பாளின் பாதியும் சேர்ந்தது அர்த்தநாரீஸ்வரர். இப்ப சிவபெருமானுடைய பாதி எங்க போச்சு, அம்பாளினுடைய பாதி எங்க போச்சு? ஒரு பாதி சிவன், ஒரு பாதி அம்பாள். சரி, மீதி இருக்கக்கூடிய அந்த பாகம் எங்க போச்சு? கண்ணதாசன் கேட்டுட்டு அவரே பதில் சொல்றார், சிவபெருமானுடைய அந்த மீதி பாகம்தான் இந்த உலகத்தில் ஆண்களாக பிறந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும். அம்பிகையினுடைய அந்த மீதி பாகம்தான் இந்த உலகத்தில் பெண்ணாக அவதரித்திருக்கக்கூடிய அத்தனை பேரும். அப்ப என்னன்னா, நான் சிவன், நான் சக்தின்ற உணர்வு இருந்ததுன்னா நாம கணவன் மனைவியை அடிக்க மாட்டோம். நான் திருப்பூர் ஐயப்பன் கோவிலுக்கு வருஷ வருஷம் சொற்பொழிவுக்கு போவேன்.
ஒரு வருஷம் நான் பேசும்போது கேட்டேன், எத்தனை பேர் மனைவி அடிப்பீங்க? கூட்டம் அமைதியா இருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னம்மா அடிக்காமலாம் வீடு இருக்குமாம்மா, கல்யாணம் பண்ணி வைக்கிறதே அதுக்கு தானம்மா, எப்பெல்லாம் கோபம் வருதோ அப்பெல்லாம் நீட்டுறதுக்கு தானம்மா, அதெல்லாம் இல்லை, இந்த காலத்தில் இல்லை. எல்லாம் அமைதியாக இருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், மனைவி அடிக்கும்போது மனைவி கோச்சிட்டு உங்கள் வீட்டு போகிறாங்களோ இல்லையோ, உங்கள் கையில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி சத்தியமாக போயிடுவா. ஏன்னா நமக்கு கையில் மகாலட்சுமி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? காலைல எழுந்திரிச்சோன்னா உள்ளங்கையில் கண் விழிக்கணும். ஏன் உள்ளங்கையில் மகாலட்சுமி இருக்கான்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? நீங்கள் மனைவி அடித்தா அவங்க வேணா சகிச்சுட்டு இருப்பாங்க, மகாலட்சுமிக்கெல்லாம் உங்களை சகிச்சுக்கிட்டு இருக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்களாம் யார் மகாலட்சுமிக்கு? அந்த அம்மா கோச்சிட்டு போயிடுவாங்கன்னு. அடுத்த வருஷம் அதே கோவிலில் சொற்பொழிவுக்கு போகும்போது ஒரு கணவன் மனைவி வந்தாங்க. ஒரு புடவை ஒன்று கொடுத்துட்டு கணவர் சொன்னார், அம்மா நான் கெட்டவெல்லாம் இல்லைம்மா, எதுக்கு எடுத்தாலும் மனைவியை அடிக்கிறது கொடுமைப்படுத்துறதுலாம் கிடையாதுமா, ஏதாவது பிஸ்னஸில் டென்ஷனாக கை நீட்டிடுவேம்மா. போன வருஷம் நீங்கள் இப்படி சொன்னீங்களா, அதுலேருந்து எப்பயாவது கோபத்தில் கை தூக்குவேன், உங்கள் குரல் கேட்கும், ஏய் மகாலட்சுமி கடைக்கன் பார்வை உனக்கு வேணுமா வேணாமா அப்படின்னு டக்குன்னு கையை கீழே போட்டுருவேம்மா. இந்த ஒரு வருஷமா நான் மனைவி அடிக்கவே இல்லைம்மா, அதுக்குதாம்மா இந்த புடவை, உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு போகலான்னு வந்தேம்மா அப்படின்னு. இப்போ என்னன்னா, சில விஷயங்களை குடும்பம்னா அப்படிதான் இருக்கணும், கணவன்னா இப்படி மனைவினா இப்படி. இப்போ மாம்பழத்துக்காக முருகன் கோச்சிட்டு போய் உட்காந்துருக்கிறாரா பழனியில? நீங்க பதில் சொல்லுங்க. சிவபெருமானால இன்னொரு மாம்பழத்தை உருவாக்கி இருக்க முடியாதா? இல்ல முருகனாலேயே இன்னொரு மாம்பழத்தை உருவாக்கி இருக்க முடியாதா? முருகனுடைய பெருமைகள் எல்லாம் பார்த்து சந்தோஷப்படுவர் சிவபெருமான். ஓம்ன்ற பிரணவ மந்திரத்தை முருகன் இந்த தோல்ல ஏறி சொல்றான். அப்ப சிவபெருமான் சொல்ற, இந்த தோல்லை வந்து சொல்லுடா. வலது பாகத்தில் இருக்கக்கூடிய காதுல ஓம் அப்படின்ற பிரணவ மந்திரத்தை சொல்றாரு. அது தோல்ல ஏறி சொன்னாராம், அவ்வளவு சின்ன பையன். உடனே சிவபெருமான் சொல்ற, டே இந்த தோல்ல வந்து சொல்லுடா, ஏன்னா இந்த பாகம் உங்க அம்மாவுக்கு உரியது, அம்மாவும் கேட்டு சந்தோஷப்படட்டும்டான்னு. அவ்வளவு ஆற்றல் முருகப்பெருமானுக்கு இருந்துச்சு இல்லையா? எதுனாலும் நிகழ்த்தி காட்டக்கூடிய முருகப்பெருமானுக்கு ஒரு மாம்பழத்தை உருவாக்க தெரியாதா? கஷ்டம்னா மயில்ல கிளம்பி வரக்கூடியவன் முருகப்பெருமான். சந்தான புஷ்ப பரிமல கிண்கிணி முக சரணைகள் அமிர்த பிரபா சந்திரசேகர மூஷிகாருட வெகுமோக சத்தியப்பிரிய ஆலிங்கன சிந்தாமணி கலசக்கர கடக்க போல திரியம்பக விநாயகர் முதல் சிவனை வலம் வரும் அளவில் உலகடைய நொடியில் ஒரு சித்திரக்கலாவ மயிலாம் மந்தாகினி பிரப வதரங்க விதரங்க வனசரோதய கிருத்திகா வரப்புத்திர ராஜீவ பரியங்க தந்தைய வராசலன் குலிசாயுதத்து இந்திராணி மங்கில்ய தந்து ரக்ஷாபரண இகழ்வே வினோதன் அருள்கூர் இமயகிரி குமரி மகன் ஏறு நீல கிரீவ ரத்ன கலாப மயிலே. அந்த மயில் எடுத்துட்டு உடனே வந்துடுவார். அவருக்கு ஒரு மாம்பழத்தை உருவாக்க தெரியாதா? ஏன் விநாயகருக்கு ஒரு மாம்பழத்தை உருவாக்க தெரியாதா? இந்த புராண கதையெல்லாம் என்ன சொல்லுது தெரியுமா? தெரிஞ்சுக்குங்க. நாரதர் தானே மாம்பழத்தை கொண்டு வந்து கொடுத்தாரு. 2 குழந்தைங்க இருக்கிற வீட்டில் 2 மாம்பழம் கொண்டு வர்றது தானே முறை. ஒரு மாம்பழத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு இதை வெட்டாம சாப்பிடணும்னு சொன்னார். அங்கதானே பிரச்சனை ஆரம்பிச்சது. முருகன் கோச்சிட்டு பழனிக்கு வந்துட்டார்ல, விநாயகர் பின்னாடியே வந்தார். இன்னைக்கும் நீங்க பழனிக்கு போனீங்கன்னா விநாயகர் படிக்கட்டில் தம்பிக்கு காவலா இருக்கிறார். அவரை வணங்கிட்டு தான் நம்ம முருகனையே பார்க்க போவோம். இந்த கதை நமக்கு என்ன தெரியுமா சொல்லுது? ஒற்றுமையா இருக்க குடும்பத்துல நாரதர் வேலை பார்க்கறதுக்குன்னு சில சொந்தக்காரங்க வருவாங்க. அது உண்மை. அது இந்த பிள்ளைகள் 10th +2 எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட் வரும்ல, அன்னைக்கு நீங்க கவனிச்சு பாருங்க, 10 வருஷமா ஃபோன் பண்ணாத சொந்தக்காரங்களா ஃபோன் பண்ணுவாங்க. உண்மை. அது நம்ம நம்பர்லாம் உங்கள்கிட்ட இருக்கானே தெரியாது. என்னாச்சு? சயின்ஸ்ல குறைஞ்சிருச்சு. எனக்கு அப்பவே தெரியும், நீலாம் என் சொந்தக்காரன்றதே எனக்கு இப்பதான்டா தெரியும். நல்லா இருக்கிற குடும்பத்துல சொந்தக்காரங்கன்னு சில பேர் வந்து உங்களை பிரிக்க பார்ப்பாங்க. ஆனா அப்பா என் தம்பி போயிட்டான், எல்லா சொத்தும் எனக்கு தான், நீ சந்தோஷப்படாத. உன்னால தானே அவன் கோச்சுக்கிட்டு போனா, நீ அவனுக்கு பின்னாடி காவலா போ, நீ அவனுக்கு துணையாரு, உங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கங்க, ஆனா இன்னொருத்தர்கிட்ட அந்த பிரச்சனையை கொண்டு போகாதீங்கன்னு ஒற்றுமையா வாழ்ந்து காட்டுற குடும்பம் தான் சிவபெருமான், பார்வதி, விநாயகர், முருகன். இந்த கதையெல்லாம் நமக்கு அதுக்கு தான் சொல்லி கொடுத்தாங்க. கணவனும் மனைவியும் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு தான் இந்த கதைகள்லாம் சொல்லி கொடுத்தாங்க. 2 விஷயம் சொல்லி முடிச்சிடலாமா? ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. கோவில் நடை சாத்துற நேரமா? நடை சாத்துற நேரம். பரவாயில்ல, இவ்வளவு நேரமா பேசின பல விஷயங்களை கேட்டீங்க. எனக்கு என்ன மகிழ்ச்சி அப்படின்னா, பாண்டி நாட்டில்
பாடல் பெற்ற 14 ஸ்தலங்களுள் ஒரு ஸ்தலமாகிய இந்த திருநெல்வேலியில் கங்கையினுடைய பாவத்தையே போக்கக்கூடிய தாமிரபரணி பாய்கிற இந்த திருநெல்வேலியில் சிவபெருமான் நடனமாடுகிற 5 சபைகளுள் தாமிர சபையாக இருக்கக்கூடிய, சிவபெருமான் முனித்தாண்டவம் ஆடக்கூடிய, காந்திமதி சமேதராக நெல்லையப்பர் அருள்பாலிக்கக்கூடிய இந்த ஆலயத்தில் நடைபெறக்கூடிய இந்த பத்திரதீப திருவிழாவில் நான் பேச ஆரம்பித்தது முதல் நிறைய பேர் பல விஷயங்களை கேட்டீங்க. உங்க ஊர்ல வந்து பேசுனது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. திருநெல்வேலியின் பெருமைகளையும் தாமிரபரணியின் பெருமைகளையும் ரொம்ப முக்கியமா நான் பேச்சை தொடங்கும் போதே சொன்னேன். வெறும் கையோடு வந்த என்னையே கை நிறைய கழுத்து நிறைய மாலை தந்து வழி அனுப்பியவள் காந்திமதி. அவளுடைய ஆலயத்தில் இன்றைக்கு பேசியதுல ரொம்ப மகிழ்ச்சி. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம்னா ஒரு 5-6 விஷயம் உங்களுக்கு சொல்றேன் இன்னையில இருந்து நல்லபடியா வாழ்றதுக்கு. முதல் விஷயம், ஆன்மீகத்தை இறுக்கி பிடிச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோவில்கள் மனநல மருத்துவமனைகள் மாதிரி. என்ன ஒருத்தன் அள வச்சுட்டான், என்ன ஒருத்தன் ஏமாத்திட்டான், என்ன ஒருத்தன் கஷ்டப்படுத்திட்டான், நிச்சயமாக சிவபெருமான் அதற்கான பலனை தருவார். கடவுள் முன்னால் நாம் சிந்துகிற எந்த ஒரு கண்ணீரும் வீணாவே போகாது. அதை முதல்ல நீங்க நம்புங்க, சரியா? இறைவனை, ஆன்மீகத்தை இறுக்கமா பிடிச்சுக்கோங்க. 2வது விஷயம், முடிஞ்ச வரைக்கும் குடும்பத்தோட இருங்க. குடும்பத்தை விட்டு விலகாதீங்க. இன்னைக்கு நிறைய பெண்கள், அதுவும் நிறைய பேசுறவங்க, பெண்ணே வீட்டை விட்டு வெளியே வா, நீ ஒன்றும் அடிமை இல்லை, தாலியை கலட்டி வீசு. வீசிட்டு எத்தனை நாளுங்க உங்களை வச்சு இன்னொரு வீட்டில் சோறு போடுவாங்க? நம்ம குடும்பத்தில் நம்ம அடிச்சுக்கலாம், திட்டிக்கலாம். பெண்கள் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, குடும்பம் தான் முக்கியம். குடும்ப அமைப்பு தான் இந்த சமூகத்திலிருந்து நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் காத்து கொண்டிருக்கிறது. அதுல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம், இல்லை நான் சொல்லலை. குடும்பம் ரொம்ப முக்கியன்றதுல நீங்க உறுதியா இருங்க. 2. 3வது, பிள்ளைகளை, அடுத்த சந்ததியினரை ரொம்ப ஆரோக்கியமானவர்களாகவும் நல்லவர்களாகவும் வளர்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. 2 தேவார பாட்டு சொல்லிக் கொடுங்க. நெல்லையப்பர் வரலாறை சொல்லிக் கொடுங்க. நம்ம புராணத்துல என்ன இருக்குன்றத சொல்லிக் கொடுங்க. அந்த ஊர்த்துவ தாண்டவம் பத்தி நான் புதிய தலைமுறை தொலைக்காட்சியில நேர்முக வர்ணனை பண்ணேன். நான் எப்பவுமே இந்த மீனாட்சி திருக்கல்யாணம், திருச்செந்தூர் சூரசம்ஹாரம், திருவண்ணாமலை கார்த்திகை தீபம்லாம் புதிய தலைமுறை சன் நியூஸ்ல வந்து நான் நேர்முக வர்ணனை பண்ணுவேன். அப்படி புதிய தலைமுறை தொலைக்காட்சியில நான் நேர்முக வர்ணனை பண்ணும்போது இந்த ஊர்த்துவ தாண்டவம் பத்தி, திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்துக்கு இந்த வருஷம் வர்ணனை பண்ணும்போது தான் சொன்னேன். எல்லாரும் தெய்வங்களை பத்தி எது உண்மை கதைனே தெரியாம சொல்லிட்டு இருக்கிறாங்க. மக்களுக்கு அதுக்கான அர்த்தமே தெரியல. நான் இந்த சேனல்ல சொல்றேன், ஊர்த்துவ தாண்டவம்னா சிவபெருமான் அம்பிகையை தோற்கடிக்கிறதுக்காக ஆடினது கிடையாது. இந்த அபிநகாளி பாட்டெல்லாம் சொல்லி தலையில தூக்கி வைக்கக்கூடியவன் பக்தர்கள், அந்த காருண்யத்தை பார்த்து அம்பிகை நின்றாள். இந்த விளக்கத்தை நான் சொன்னதுக்கு அதுக்கப்புறம் நான் மதுரைக்கு பக்கத்துல சொற்பொழிவுக்கு போகும்போது ஒரு அம்மா வந்து என்கிட்ட கண்ணீர் விட்டு கதறினாங்க. இவ்வளவு நாளா நம்ம தெய்வத்தை பத்தி நாமளே தப்பா சொல்லிட்டு இருக்கிறோம். காளிய வந்து தோற்கடிக்கிறதுக்காக காலை தூக்கி ஆடினார், காலத்துக்கு இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு காரணம் இருக்குன்னு எனக்கு தெரியலம்மா அப்படின்னாங்க. உங்ககிட்ட நான் சொன்னதை உங்க பிள்ளைகள்கிட்ட சொல்லுங்க. நம்ம புராணத்துல என்ன இருக்கு, இன்னைக்கு தையம்மாவாசைனா என்ன, அடுத்தடுத்த வருஷம் தையம்மாவாசை வரும்போது அபிராமி பட்டர் பற்றி சொல்லுங்க, சரியா? அப்போ பிள்ளைகளுக்கு நாம நம்முடைய ஆன்மீகத்தை கொண்டு சேர்க்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. 4வது, நீங்களே சொல்லுங்க. தூக்கம் வருதுமா? என்ன பண்ணலாம்? முடிஞ்ச வரைக்கும் நல்லவங்களா இருங்க சார். இன்னைக்கு அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், எனக்கும் கோபம் வரும். முடிஞ்ச வரைக்கும் நல்லவங்களா இருங்க. இன்னைக்கு 100% யாராலையும் நல்லவங்களா இருக்க முடியாது. முடிஞ்ச வரைக்கும் நல்லவங்களா இருக்க. 5வது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இயற்கை வளத்தை நாம நாசமாக்கிட்டு, நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் இதை நாசமாக்கிட்டு கோவிலுக்கு போவதால் எந்த பயனும் இல்லை. தாமிரபரணியை அசுத்தப்படுத்திட்டு, தாமிரபரணியில நம்ம ஆடையை கழட்டி போட்டுட்டு, தாமிரபரணில எச்சி துப்பிட்டு, என்ன வேணா அசுத்தம் பண்ணிட்டு கோவிலுக்கு வந்து இறைவனை வணங்குவதால் எந்த பலனும் இல்லைன்றத புரிஞ்சுக்கங்க. நம்முடைய கோவில்களை பாருங்க, தலவிருட்சம் வச்சாங்க, எல்லா கோயிலுக்கும் தீர்த்தம் வச்சாங்க. நம்ம இயற்கையோட வாழ்ந்த, நீங்க கோவிலுக்கு போய் வேண்டீங்களா, அது எப்படி கிடைக்குது தெரியுமா? ஏன் கோவிலுக்கு போனா நடக்குது, அதை சொல்லி முடிக்கிறேன். சயின்ஸ், அறிவியல் என்ன தெரியுமா சொல்லுது? பிரபஞ்சம் நீ என்ன கேட்டாலும் கொடுத்துரும். சயின்ஸ் சொல்லுது. நீங்க கடவுள்னே போக வேணாம், கடவுள் இல்லைன்னு சொல்ற அந்த அறிவியலை என்ன சொல்லுது? பிரபஞ்சம்னு ஒண்ணு இருக்கு, யூனிவர்ஸ்னு ஒண்ணு இருக்கு. அந்த யூனிவர்ஸ் உன் ஆள் மனசு என்ன ஆசைப்படுதோ அதை கொடுத்துரும். நீ என்ன கேட்டாலும் கொடுத்துரும். இதுதான் நிலம், நீர், காற்று,
நெருப்பு, ஆகாயம், இந்த 5 விஷயங்கள் வழியாக யூனிவர்ஸ் உன்னுடைய ஆழ்மனத விருப்பத்தை நிறைவேற்றும் என்ன சொல்லுது? சயின்ஸ் சொல்லுது. இது சயின்டிஸ்ட் சொல்ற விஷயம், அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்ற விஷயம். நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் இது சேர்ந்ததா யூனிவர்ஸ், பிரபஞ்சம். அது நீ கேட்கறத கொடுத்துரும். கோவிலுக்கு வரீங்கல்ல, நெல்லையப்பட்டையும் காந்திமதிட்டையும் வேண்டுறீங்கல்ல, கோயிலுக்குள்ள வரும்போதே கோபுரத்தை பார்த்து கும்பிட்டு இருப்பீங்கல்ல, அதுதான் ஆகாயம். கோவிலுக்குள்ள வந்து தீபம் போடுறீங்கல்ல, அதுதான் நெருப்பு. கோவில சுத்தி வரீங்க, கோவில்ல விழுந்து எந்திருக்கிறீங்கல்ல, இதுதான் நிலம். அர்ச்சனை பண்றீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச பதிகம்லாம் சொல்றீங்கல்ல, இதுதான் காற்று. அபிஷேகம் பண்றீங்கல்ல, இதுதான் நீர். மனசுல ஒரு வேண்டுதலோட கோவிலுக்கு போய் கோபுரத்தை கும்பிட்டு விளக்கேத்தி அபிஷேகம் பண்ணி அர்ச்சனை பண்ணி உளுந்து கும்பிட்டீங்கன்னா உங்க வேண்டுதல் நிறைவேறும். ஏன்? நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் உன் விருப்பத்தை நிறைவேற்றி தரும் சயின்ஸ் சொல்லுதே. அத கோவில்ல நம் முன்னோர்கள் வச்சிருக்கிறாங்க. அதனால உங்க வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும். ஆனா நிலத்தை அசுத்தப்படுத்திட்டு, காற்றை மாசுபடுத்திட்டு, நீரை மாசுபடுத்திட்டு நீங்கள் வேண்டுவதால் எந்த பிரயோஜனமும் இல்லை. கங்கையின் பாவத்தையே போக்குகிற புனிதமான தாமிரபரணி பாய்கிற ஊர்ல நீங்க இருக்கிறீங்க. இதெல்லாம் நம்ம சுத்தமா வச்சுக்கணும். நான் உங்களுக்கு சொன்ன விஷயம் நல்லபடியா இருக்கணும்னா ஆன்மீகத்தை இறுக்கி பிடிச்சுக்கங்க. பிள்ளைகளுக்கு நம்ம பக்தி இலக்கியத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லிக் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் நல்லவங்களா இருக்க இயற்கை விலங்குகளை பத்திரமா வச்சுக்கோங்க. அடுத்த முறை சீக்கிரமே திருநெல்வேலி காந்திமதி உடனுரை நெல்லையப்பர் சமேத கோவிலுக்கு நான் சொற்பொழிவுக்கு வருகிற போது உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். இவ்வளவு நேரம் கடந்தும் இத்தனை பேர் அமர்ந்து பொறுமையாக இந்த சொற்பொழிவை கேட்டதற்காக ரொம்ப நன்றி. சொன்ன விஷயங்களை ரொம்ப ஆழமா உள்வாங்கினீங்க. நிறைய பேர் முதல் வரிசையில வந்து தூங்குவாங்க, அப்படியெல்லாம் இல்லாம நல்ல விஷயங்கள் சொல்லும் போது கை தட்டினீங்க, சிரிச்சிங்க, சந்தோஷமா கேட்டீங்க. உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் நன்றியும் நிறைய அன்பும். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.